This meeting is being recorded. சரி. குட் மார்னிங். நான் அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்தேங்க உங்களோடது. ஓகேங்க சார். ஸோ அது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு. ஆமாங்க. அது ஸ்லோவா வந்து அப்படியே ஒரு பிராண்டா எடுத்துட்டு போறோம். பிராண்ட்ல நீங்க பர்சனல் யூஸ் பண்றீங்களா அது இல்ல எப்படிங்க? அந்த அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதே தான் நீ இதுக்கும் கண்டினியூ பண்றோம். ஒன்னே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டுக்கும். ஓகே. இல்ல கேக்குறேன். நீங்க ரெண்டு இன்ஸ்டாகிராம் வச்சுட்டா உங்க பர்சனல் நீங்க வாட்டுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாங்க. ஓகே. அதனால தான் இதுக்கு இந்த செப்பரேட் ஒன்னு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. ஆமா, இதுக்கு ஒன்னு வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நீங்க கொஞ்சம் நல்லா ஒன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதான். ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட பர்சனல் அதையும் மிங்கிள் பண்ண வேணும்னு பார்த்தேன். கரெக்ட் தாங்க சார். ஸோ நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நேற்று ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சதுங்களா? பண்ணிட்டேங்க. வேற நம்பர் பண்ணிட்டீங்க. சரி. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஸ்லோவா போஸ்ட் பண்ணுங்க. அப்படியே ஓகே 4-5 டேஸ் அப்படியே ஸ்லோவா ஒவ்வொரு போஸ்ட், ஒரு ஜெனரல் போஸ்ட் இப்படி எல்லாம் பண்ற மாதிரி. எடுத்துனே நம்ம பிசினஸ் மாதிரி நம்ம நினைச்சு பண்ண வேண்டாம். ஒரு ஜெனரலா ஓபன் பண்ணவங்க எப்படி ஸ்லோவா பிக்கப் பண்ணுவாங்களோ அந்த யூசேஜ் பொறுத்து அது மாதிரி இருப்பாங்க. சரி. ஸோ ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? மெட்டா ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது ப்ராப்பரா பண்ணது. இப்போ நான் அதுல இருந்தே சொல்லி கொடுத்தீங்களா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி? ஓகே. ஸோ நம்ம ஜென்ரலா நேற்று நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட் ஆஃப் மெட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத 3 இது இருக்கு. ஸோ ஃபேஸ்புக்குள்ள பேஜ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது பிஸ்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா கொடுக்குறாங்க. ஏன்னா ரெண்டே மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அப்கோர்ஸ் இது இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். பட் ப்ரொஃபஷனலாக நம்ம போகணும்னா பிஸ்னஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிடணும். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஜை வந்து இன்னொருத்தர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கேட்பாருங்க. நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கேன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லை, நீங்கள் யாராச்சும் மெயின்டைன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன்ட்டு ஏஜென்சிஸ்க்கெல்லாம் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் பேஜ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும், உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள போனா தான் எனக்கு பேஜ் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பாஸ்வேர்டோ ஏதோ மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுற கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஏன்னா பர்சனல் அக்கௌண்ட்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்காக நம்ம அதையும் நான் கொடுக்குற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒன்லி பேஜ் ஆக்சஸ் மட்டும் நீங்க கொடுக்குறதுனா இன்னொருத்தருக்கு கொடுக்கலாங்க. இப்போ வந்து நான் ஜென்ரலா வந்து போறேன், இப்போ ஃபேஸ்புக் அப்படின்ட்டு போறேன். ஸோ ஆஸ் ஐ டோல் லைக் நீங்க மோர் தென் ஒன் பிஸ்னஸ் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் என்னோட பேஜஸ். இந்த ப்ரொஃபைல்ஸ் இருக்கிறது எல்லாமே, இந்த இது கீழே வர்றது எல்லாமே பேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு இது கிளைண்டோடது நம்ம ஆக்சஸ் வாங்கியிருக்கோம், எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் ஒரு பேஜ் அப்படின்னு போனோம்னா இப்போ நம்மளோட மெயின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படிங்கிறது பேஜுங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பேஜுக்குள்ள இருந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் மினிமம் 1000 வச்சுக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு லாஜிக்கலா நம்ம ஒரு 1000 பேர் கூட இல்லை அப்படின்னா நம்ம அதை வச்சு சில பேர் கம்பெனி நம்ம எடை போடுறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு 1000 பேர் மினிமம் ரெண்டுலையுமே வச்சுக்கிறது நல்லது. அதாவது நீங்க சோசியல் மீடியா பார்த்து உங்களுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்லோவா வந்து ஆர்கானிக்கா போஸ்ட் போட்டு அதுல ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு இப்படியெல்லாம் பில்ட் பண்றது ரொம்ப கம்மியா தான் வருது. ஸோ என்னோட சஜஷன், நீங்க அது இந்த பிசினஸ்ல நம்ம சீரியஸா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா சோசியல் மீடியால நீங்க எப்படி ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ஆட் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபாலோவர்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க த்ரூ ஆட். அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அப்படியே ஒரு ஸ்லோ ப்ராசஸா மந்த்லி டெய்லி ஒரு பட்ஜெட்டை போட்டு விட்டீங்க அப்படின்னா 100 ரூபா ரெண்டுலேயும் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஸ்லோவா அப்படியே ஃபாலோவர்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருவாங்க. அதனால நம்மளுக்கு லாங் டேர்ம்ல பெனிஃபிட் இருக்கு. ஸோ இப்போ நான் பேஜில் வந்தேன் அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் போனேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஜோட டீட்டெயில்ஸ்ல நீங்க போனீங்கன்னா உங்க பேஜுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க. சரி, பேஜ் செட்டப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா யூசர் நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த யூசர் நேம் சம்டைம்ஸ் வந்து இமீடியட்டா நீங்க கிரியேட் பண்ண உடனே அடுத்த நாளோ பண்ண விடாம கூட இருக்கலாம்.
பட் ஒன்ஸ் நீங்க மாத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 14 டேஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும். திருப்பி இன்னொரு சேஞ்ச் நம்ம பண்ணணும்னா ஐ திங்க் நீங்க அது உள்ள போறப்ப பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி, அதாவது உங்களா கஸ்டமர்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி. இப்போ ஃபேஸ்புக்ல போய் ஆப்பிள் டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர் தேடுங்கன்னு நான் சொன்னேன்னா அது ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நேம் இருக்காது, அதனால டாட் வச்சு இது மாதிரி வைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால யூசர் நேம் நல்லா வச்சுக்கோங்க. நேம் ஒன்று பேஜுக்கு நீங்க நம்ம அங்கேயே கொடுத்துட்டு வருவோம், கிரியேட் பண்றப்ப கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் செட்டப்லேயே ஆக்சஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த ஆக்சஸ் வந்து என்னன்னா உங்களோட பேஜை இன்னொருத்தவங்களும் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி. இது வந்து நீங்க இந்த ஸ்டெப்ல போய் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு நீங்க ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னா நான் உங்க இதில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை உள்ள வரணும். அந்த பேஜை வந்து நான் லைக் பண்ணணும், இல்லை உங்களோட ஃப்ரெண்டா நான் ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நீங்க இன்வைட் பண்ண முடியும். இப்போ பீப்புள் வித் பேஜ் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று, ஆட் நியூ. இந்த இடத்துல என்னோட நேமோ இல்லை வேற ஏதாவது நான் கொடுக்குறப்ப தான் நான் ஆக்சஸ் கிடைக்கும். இல்லாட்டி இமெயில் அட்ரஸ் ஒன்று சர்வீசஸ். இப்போ யாரும் மேட்ச்ல இருக்கு அப்படி ஒருவேளை நம்மளோட மேட்ச் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அதை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்ல வந்திருந்தாங்கன்னா நம்ம ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது இட் இஸ் அன் அட்வான்டேஜ். எதனால அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா, ஏதோ ஒரு ரீசன்னால உங்களோட இப்போ நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பிளாக் ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ரீசனுக்கா அக்கௌண்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகும்னா பேஜும் சேர்ந்து உங்களுக்கு பிளாக் ஆயிடும், நீங்க உள்ளே போக முடியாது போஸ்ட் பண்றதுக்கு. ஸோ நீங்க ஆக்சஸ் யாருக்காச்சும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஃபேஸ்புக் பர்சனல் அக்கௌண்ட்ல போய் தான் அந்த பேஜ், உங்களோட ஆக்சஸ் கொடுத்த பேஜ் அவங்களும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி பண்றப்ப அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம், போஸ்ட் ஏதாவது போடுறது, அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க. ஸோ உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் பிளாக் ஆகும், அதனால உங்களோட பிஸ்னஸ் பேஜும் சேர்ந்து பிளாக் ஆயிரும். சப்போஸ் நீங்க ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்தாச்சும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால அந்த ஒரு அட்வான்டேஜுக்காக ஒரு ஆக்சஸ் வந்து யாருக்காச்சும் கொடுத்துக்கிறது நல்லது. இல்லை நீங்களே இன்னொரு ஃபேஸ்புக் பேஜ் ஏதாவது வச்சிருந்தீங்கனாலும், ஐ மீன் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலும் அதுக்கு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம் நீங்க. ஸோ அதனால ஆக்சஸ் கொடுக்கறதா இந்த செட்டப்ல வருது. இது வந்து ஒன்லி ஃபார் பேஜ் ஆக்சஸ் மட்டும் நம்ம இங்க கொடுக்குறோம். ஸோ இந்த பேஜ் வந்து என்ன நம்ம சொல்றோம்னா அசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மெட்டாவை பொறுத்த அளவுக்கு மெட்டாவோட அசட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஒரு அசட். இது அடுத்து ஆட்ஸ் மேனேஜர்னு ஒரு மாடியூல் வச்சிருக்காங்க, அது ஒரு அசட். வாட்ஸ்அப் மேனேஜர்னு ஒரு மாடியூல் வச்சிருக்காங்க, இதெல்லாமே அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து ஒரு பேஜ் ஆக்சஸ் மட்டும் ஒருத்தருக்கு கொடுத்துறேன், ஆட் ரன் பண்றதுக்கு இன்னொருத்தருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா, அப்ப நீங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஷேர் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. தட் இஸ் கால்ட் business.facebook.com. நீங்க ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் ஷேர் பண்ணணும் இன்னொருத்தருக்கு அப்படின்னா, ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா டைரக்டா பேஜ் செட்டிங்ஸ்ல போய் பேஜ் செட்டப்ஸ் போயிட்டு வந்துடலாம். எல்லாமே இந்த ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ அசெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பேஜ் வந்து ஒரு அசெட்டு, ஆட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அசெட்டு, அடுத்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு அசெட்டு, இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு அசெட், பிக்சல் அப்படிங்கிறது ஒரு அசெட். நான் பிக்சல் தான் என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த அசெட்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும். இன்னொருத்தருக்கு ஆக்சஸ் கொடுத்து நீங்க ஆட் ரன் பண்றதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க தனியா வந்து கிரியேட் பண்ணி, இப்போ நீங்க ஒரு வேலை எக்ஸாம்பிள் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க வந்து உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்க சில பேர் சிம்பிளா என்ன சொல்லிடுவாங்கன்னா, மோகன் நீங்களே கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா ஆக்சஸையும் நான் தான் கிரியேட் பண்றேன். உங்களுக்கு ஒரு பேஜ், ஆட் அக்கௌண்ட் எல்லாம் நான் கிரியேட் பண்றேன்னா எல்லாமே என் கையில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து உங்க பேர்ல தான் ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். நீங்க ஆக்சஸ் மட்டும் இன்னொருத்தர் கொடுத்து இதுல ரன் பண்ணுன்னு நீங்க சொல்லணும். உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க கொடுக்க வேண்டாம், ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டாம், ஒன்லி இந்த ஆக்சஸ் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. இதனால ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, இப்போ மோகனுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு இதுல பிளாக் ஆகுது. ஏன்னா நிறைய பிளாக் ஆகுறது எல்லா பக்கம் இஷ்யூஸா இருக்கு. ஸோ எனக்கு பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். அதனால எப்பவுமே ஆக்சஸ் கொடுத்து தான் நம்ம பழகணும். அதான் ப்ரொஃபஷனலா நம்ம போற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுக்கறதுக்கு பதில அவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெட்டால business.facebook.com அப்படிங்கிற இடத்துல போயிட்டு 2 இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போனீங்கன்னா மெட்டா
மெட்டா சூட் பிஸ்னஸ் சூட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க. அதை வந்து என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ business.facebook.com இப்போ நான் அடிச்சேன் பார்த்தீங்களா, business.facebook.com நான் ஏற்கனவே லாகின் பண்ணங்காட்டி இந்த இதுக்கு வந்துருச்சுங்க. இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, புதுசாக நீங்கள் கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, புரியுங்களா? கிரியேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் வரும். இது வந்து இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி நிறைய கிரியேட் பண்ணிட்டேன், அதனால லிமிட் அப்படின்னு வந்துருச்சுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ண விடும், 2 பிஸ்னஸ் கிரியேட் பண்ண விடும், இந்த மாதிரி லிமிட் இருக்கு. அது ஒவ்வொரு அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி அவன் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு என்னோட அக்கௌண்ட்ல இல்லை. என்னோட அக்கௌண்ட்ல இல்லை அப்படின்னா இது அத்தனையும் நான் கிரியேட் பண்ணதானா கிடையாது. இது அத்தனையும் எனக்கு ஆக்சஸ் நான் வாங்கியிருக்கேன். வேற அக்கௌண்ட்ல இருந்து நான் ஆக்சஸ் வாங்கியிருக்கேன். நானா கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பின் பேஜ் இருக்கும், ஒரு 2 3 இருக்கும், இல்லாட்டி 1 தான் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்றப்போ கிரியேட் பிஸ்னஸ் இருக்கும். இந்த கிரியேட் பிஸ்னஸ்ல போயிட்டு ஒரு நேம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம கொடுப்போம். லெட்ஸ் ஆப்பின் பேஜோ இல்லை உங்களோட இது பிஸ்னஸ் நேமோ கொடுத்துட்டு கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்க அதை கிரியேட் பண்ணி பார்க்கணும். நீங்க அது மூலமா தான் ஆக்சஸ் எனக்கு கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்ல வரேன். நான் அது சொல்றேன், என்னோட ஐடி எல்லாமே கொடுக்குறேன், நீங்க அதை கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ இதுல போயிட்டு வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பின் பேஜ் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல போய் செலக்ட்டுங்கிற ஆப்ஷன்ல வரலாம். ஒன்று மட்டும் இருந்ததுன்னா டைரக்டா வரும். எனக்கு இப்போ நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இத்தனை ட்ராப் டவுன்ல நான் எது வேணாலும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள போகணும், அதாவது business.facebook.com வந்துட்டேன். என்னோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோக்குள்ள போகணும்னா இதுதான் நான் ஓனர்ஷிப்பா இருக்கிற ஒரு இதுங்க, ஆப்பிள் பேஜ் அப்படின்ட்டு ஒரு இது. ஸோ இந்த மாதிரி மோர் தென் 1 இருந்ததுன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு 1 தான் காமிக்கும் அப்படின்னா இதே விட்டுருங்க. ஸோ business.facebook.com வந்துட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் நான் சொன்னேன். இந்த 3 ஹரிசாண்டல் லைன் நீங்க போனீங்கன்னா மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இதுக்கப்புறம் செட்டிங்ஸ் நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கோட் ஒன்று கேட்குது. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஒரே டைம் மட்டும் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா 10-15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ business.facebook.com இதுக்குள்ள வந்தோம்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களோட இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடா மெட்டா பிஸ்னஸ் சூட் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஆர் செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்குள்ள வர மாதிரி இருக்கும். இப்போ மெட்டா பிஸ்னஸ் சூட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி பழைய இது போறேன். 3 ஹரிசாண்டல் லைன் கிளிக் பண்ணி மெட்டா பிஸ்னஸ் சூட். ஸோ இது வந்து ஒரு டூலா கொடுத்துருக்காங்க. மெட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்ல என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராமையும் ஒன்று சேர்த்திக்கலாம். அதே ஒரே இடத்துல கொண்டு வந்துடலாம். இப்போ ஏன்னா இவங்க ரெண்டும் ஒரே ப்ராடக்ட், ஒரே கம்பெனியோட ப்ராடக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மெட்டா பிஸ்னஸ் சூட் போனீங்கன்னா உங்களோட இதுல வெறும் ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் தான் காமிக்கும். இந்த இடத்துல கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனோட வருது. ஆர் கனெக்ட் ஆர் லாகின் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு கனெக்ட் ஆர் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமோட ஐடி பாஸ்வேர்டும் கொடுக்கணும். கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகி மெட்டா பிஸ்னஸ் சூட்டு கீழே வந்துடும். ஸோ இது மெர்ஜ் பண்ணணும். ஆனால் ஆடுக்கெல்லாம் வந்து இங்கே கனெக்ட் பண்ணாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஆட்ல போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம் தனியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்து மெட்டா பிஸ்னஸ் சூட்ல ஒரு டைம் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஓகே, இது எதுக்கு கனெக்ட் பண்ணுறோம், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற ஒரு டூல் தான் மெட்டா பிஸ்னஸ் சூட். பிஸ்னஸ் சூட் என்ன பண்ணுதுன்னா டு மேனேஜ் மெட்டா ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அட் சிங்கிள் பிளேஸ். ஸோ ஒரே இடத்துல இருந்து இந்த 3 ப்ராடக்ட்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து எஃபி இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப்பும் சேர்த்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சில அக்கௌண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பும் வந்துடும். ஸோ அதனால வந்து 3 இதையுமே நீங்க ஒரே இடத்துல இருந்து மேனேஜ் பண்றதுக்காக கொடுத்துருக்கிற இடம் தான் வந்து இது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா
ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கீங்க, இல்ல நீங்க ஒருவேளை போஸ்ட் போட வர்றீங்க அப்படின்னா கிரியேட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கிரியேட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல வந்தோம் அப்படின்னா போஸ்ட் டு எங்கேன்னு கேட்குங்க. ஒரே ஒரு போஸ்ட்டுமே நீங்க ரெண்டுக்கும் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு டைம் எல்லாம் இல்லை, ஒரே போஸ்ட் தான் ஃபேஸ்புக்லயும் போடணும் இன்ஸ்டாகிராம் போடணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு தடவை லாகின் பண்ணி அந்த பேஜுக்குள்ள போய் ஒரு போஸ்ட் போடுவீங்க பிஸ்னஸ்க்காக. இன்ஸ்டாகிராமில் ஒரு தடவை லாகின் பண்ணி அங்கே போய் ஒரு போஸ்ட் போடுவீங்க. ரெண்டு சேமாக போஸ்டாகவே இருக்கலாம், ஆனால் ரெண்டு தடவை நம்மளுக்கு வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் மூலமாக வந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டையும் வந்து ஒரே இதில் போஸ்ட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா யூ கேன் அன்செக், எனக்கு ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அன்செக் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போகும். சில குரூப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த குரூப்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதில் சில குரூப்ஸ்க்கு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண விடும். இங்கிருந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் இது ஒரு எல்லாம் நிறைய பண்ண விடாது. அப் டு 3 குரூப்ஸ், 1 2 3 4வது கிரேட் அவுட் ஆயிடுச்சு. எனி 3 குரூப்ஸ்க்கு வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். அவன் அந்த பல்க்கு ஸ்பேம் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஃபேஸ்புக் குரூப். அப்போ ஃபேஸ்புக் மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் வந்தேன்னா நான் ஒரு போஸ்ட் போடணும். அந்த போஸ்ட் வந்து எது வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி இமேஜ் ஆர் இட் கேன் பி அ வீடியோ, எது வேணாலும் ரீல்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஷேர் போய் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கான் எக்ஸீட் 10 ஃபோட்டோஸ். அந்த கரோசல் மாதிரி ஒரே போஸ்ட்டில் 10 இமேஜ் வந்து மேக்ஸிமம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேங்க. அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப். இது என்ன, ஓகே ரியாக்ட் ஜேஸ்க்கா ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேங்க, இமேஜ் ரியாக்ட் ஜேஸ் கோர்ஸ் சொல்லி தரோம் அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் இதுலேயும் நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். கஸ்டமைஸ் போஸ்ட் ஃபார் ஃபேஸ்புக் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் தனி கண்டென்ட்டும் இதுக்கு தனி கண்டென்ட்டும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை ரெண்டுக்குமே சேம் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ் ஐ செட் லைக் ஐ கோ ஃபார் சாட் ஜிபிடி. இது நான் ஏற்கனவே அதை போயிட்டு இருக்கிற இதுதான். ஐ வாண்ட் போஸ்ட் ஃபார் attached image for FB and Instagram. ஸோ என்ன இமேஜுங்கிறத நான் அட்டாச் பண்ணுறேங்க. இந்த இமேஜை பேஸ் பண்ணி ஐ வாண்ட் போஸ்ட் ஃபார் attached image for FB and Instagram with hashtags using bucket brigade framework. நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 4 ஃப்ரேம்வொர்க் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேம்வொர்க்கில் எனக்கு கண்டென்ட் கூட அப்படின்னு நான் கேட்குறேன். So want to become a React.js developer in 2 months. Here is the truth. More something இது கொடுக்குது. நான் இப்போதைக்கு எதுவும் பெருசாக படிக்கலைங்க. ஹேஷ்டேக் இது சேர்ந்தே கொடுக்குது. நம்ம ஹேஷ்டேக்ங்கிறத வேர்டை டெலீட் பண்ணி விடலாம். இப்போ இதை எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை எடுத்துட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் வந்துட்டு இந்த போஸ்ட் நான் போடுறேன். ஸோ இந்த ஹேஷ்டேக்ங்கிறது நம்மளோட பர்பஸ்க்காக வந்தது தான், அதனால் அதை டெலீட் பண்ணிடுறேன், காப்பி பண்ணுறேன். நான் சொன்னேன் இவ்வளோ ஹேஷ்டேக் கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம அதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. More students learn from Google. That's why we are different. We can join the most step into and yes, 100% increase included. No random to do, no confusion. So except out, but wait, we keep. So இந்த பக்கெட் புரியல வெயிட் அடுத்த என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் போடுவோம். ஆப்பிள் டெக்னாலஜி டிஎம்எஸ் ரியாக்ட் டு கெட் டீடைல்ஸ். ஸோ நான் இந்த டைம் அப்படியே விட்டுறேங்க. இல்லாட்டி ஹேஷ்டேக் வந்து ஒரு 5 நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது அல்காரிதம். ஸோ இதை வந்து ஆட் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஸ்டோரியிலையும் போடலாமா அப்படின்னா எஸ் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் என்னன்னா இந்த இமேஜ் சைஸ் வந்து ஸ்டோரியில் போடுற மாதிரி இருக்காது. ஏன்னா ஸ்டோரியில் போடணும்னா வெர்டிக்கல் இமேஜாக வேணும், 1080 by 1920 மாதிரி வேணும். இது வந்து ஒரு ஸ்கொயர் இமேஜ் இது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா பப்ளிஷ் அப்படின்னு நான் கொடுத்துறேன். பட் இந்த இதில் வந்து ஒரே ஒரு இது நான் காலோ ஏதோ ஆப்ஷன் நான் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து டிஎம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட சிடிஏவில் இருக்கு. மேபி லேட்டர் பூஸ்ட் யுவர் போஸ்ட்னா அதை அப்படியே ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, நான் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ அகைன் ஐ வில் கம் பேக் டு அகைன் மெட்டா பிஸ்னஸ் சூட்.
இது வேற ஏதோ ஒரு மெனு போயிடுச்சு. இப்போ எப்படி போஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போஸ்ட் ஆயிருக்கான்னு நான் பார்க்கணும்னா ஃபேஸ்புக் என்னோட பிஸ்னஸ் பேஜுக்கு போகணும். அதாவது ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படின்ட்டு இங்கே நான் வந்து பார்க்குறேங்க. இப்போ பாருங்க பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கேன் 1 மினிட் முன்னாடி. ஸோ சி மோர் அப்படின்னா நான் போட்ட இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணது ரெண்டுலேயுமே நான் போடுறதுக்காக பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒன்று இன்ஸ்டாகிராம்லேயும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இது. இப்போ இதுலேயே வந்து போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மெட்டா பிஸ்னஸ் சூட்னால என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஒரு லாகின்ல தான் போனேன், ஆனால் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஓகே. Again, I'm going to page. ஸோ இப்போ போஸ்ட் போடுறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஆட் இதெல்லாமே நான் சொன்னேன் ஆட்ஸ் மேனேஜர்லாம் நம்ம போய் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் வந்து கிரியேட் ஸ்டோரி மற்ற சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்கெட்யூல் போஸ்ட்டும் பண்ணலாங்க. நீங்கள் அப்ளை சாரி அதை சொல்ல மாட்டேன். கிரியேட் போஸ்ட் நீங்கள் போனீங்கன்னாவே எனக்கு சண்டே வந்து நான் லீவு, பட் நான் வெளியில் போயிடுவேன், ஆனால் போஸ்ட் போடணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்யூல் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் போய் போஸ்ட் ஆகிடும். ஸ்கெட்யூலிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் இருக்கும். செட் டேட் அண்ட் டைம், பர்டிகுலர் டேட்டில் வந்து ஃபேஸ்புக்கை போஸ்ட் ஆகணும், டைம் முதற்கொண்டு செட் பண்ணிட்டு நீங்கள் விட்டுடலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து மெட்டா கொடுத்துருக்கிற ஒரு டூல். பட் ப்ரைவேட்டாகவும் வெளியில் நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் இந்த மாதிரி நிறையா இதே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே பெய்டு வெர்ஷனில் இருக்குங்க. ஸோ அதோட பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹூட்சூட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். அதாவது இன்ஸ்டாகிராம் பர் மந்த்துக்கு வந்து 2000 rupees சொல்கிறாங்க. 10 சோஷியல் அக்கௌண்ட்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மட்டும் இருந்த மாதிரி அங்கே 10 இதுங்க. அன்லிமிட்டெட் போஸ்ட் ஷெட்யூலிங், பெஸ்ட் 10 ஏஐ மூலமாக ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரான்னு வச்சுக்கோங்க. அதனால் பெய்டு புக் டூல் போகணும்னா இந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஹூட்சூட் அப்படிங்கிற ஒரு அது ரெஃபரன்ஸ் வச்சேன். இப்போ அடுத்தது என்ன இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெசேஜஸ் எல்லாம் வருது. இந்த மெசேஜஸ் என்னன்னா இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மெசேஞ்சர் மூலமாகவோ இல்லை டைரக்ட் மெசேஜ் மூலமாக பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல இருந்தே நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக லாகின் பண்ணி அதில் போய் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு 5 years பழைய இது வந்தது அப்படியே காமிச்சிருங்க. இது 21ல் வந்தது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25ல், அது 1 year முன்னாடி. ஸோ இது மாதிரி ஏதாவது மெசேஜஸ் வந்ததுன்னா நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் தான் 4 மெசேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை படிக்காமல் வச்சுருக்காங்க, அன்ரீடில் இருக்குது. இது நம்மளை ஒரு டிஃபால்ட் மெசேஜ் நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம். இப்போ வாட்ஸ்அப் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நியூ அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா, மேனேஜ் பண்ணுறது. நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு இருக்கிற வாட்ஸ்அப் பிஸ்னஸை இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ முதல்ல வந்து என்ன பண்ணணும், ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டில் பேஜ் ஆட் பண்ணோம், இன்ஸ்டாகிராமே கூட வந்து இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் மூலமாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் இதுக்குள்ளே இருந்துகிட்டே நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி மெசேஜ் எல்லாமே படிக்கலாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை பண்ணலாம். மேபி உங்களோட ஆஃபீஸில் யாருக்காச்சும் கொடுத்துருக்கீங்க, அவங்க என்னென்னலாம் சேட் பண்ணுறாங்க, ஏன்னா பிஸ்னஸ் அஃபிஷியலாக கொடுத்த வாட்ஸ்அப் சொல்கிறேன், அந்த நம்பர் இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து எல்லாமே வந்துடும். நீங்கள் இமீடியட்டாக நீங்களும் வேணாலும் இதில் ரிப்ளை கொடுத்துக்கலாங்க. அதாவது அவங்க வாட்ஸ்அப் கையில் வச்சுருப்பாங்க, அவங்களும் கொடுத்துக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் வந்தீங்கன்னா நீங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ரெஸ்பாண்ட் ஃபாஸ்டர் டு மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் டு ஹெல்ப் மேனேஜ் மெசேஜஸ், வியூ மெசேஜஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவர் எஃபெக்டிவ் மெசேஜ் டூல் சச்சஸ் ஆகும். ஸோ
ஸோ அதே மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் வந்து இங்கேருந்தே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இப்போ கடைசியாக இப்போ இந்த போஸ்டோட கமெண்ட் ஏதாவது வந்திருக்கு பாருங்க. எங்க லொகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கு செல் ஸ்டடிங் டு ஸ்டார்ட் யுவர் கரியர் நம்ம போட்டிருக்கு அவங்க. ஸோ இந்த கமெண்ட் வந்து நான் இங்கிருந்தே கொடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்குள்ளே லாகின் பண்ண வேண்டியதில்லை. ஆர் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் வேணாலும் இங்கிருந்தே நான் கொடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து மெட்டா பிஸ்னஸ் சூட்னா என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ சிங்கிள் ஆல் அவர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆடில் கொடுக்குற லீடெல்லாம் இங்கே வரும். நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. லீட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா அப்ளை அந்த லீட் வரும். அது வேண்டியது. பிளானர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணீங்கன்னா பிளானருக்குள்ளே போயிட்டு எந்த டேட்டில் நான் என்ன போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்கெடியூல் வரைக்கும் பண்ணிக்கலாங்க. நான் நாளைக்கு வந்து இந்த போஸ்ட் இதெல்லாம் பண்ண போகணும்னு பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு மந்த்லி கேலண்டர் மாதிரி கிடைச்சிடும். டே 1 இதை போஸ்ட் பண்ண போகிறேன், டே 2 இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இட் இஸ் ஃபார் பிளானிங் பர்பஸ்க்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ செப்டம்பர் 21 ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஆக்டிவ் டைம் எது நல்லா இருக்குது அப்படின்லாம் போட்டு போனாங்க. பட் இது யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பட் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது அப்படின்னா கேலண்டர் மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பிஃபோர் மூவிங் டு தட் பெய்ட் வெர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன். ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய ஒர்க்கு, நீங்கள் டெய்லி பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்கு. இப்போ நம்ம யோசிக்கலாம். நீங்கள் சொன்னீங்க ஓகே பிஸ்னஸ் சூட்டுக்குள்ளே போய் மேனேஜ் பண்ணுறது, எனக்கு என்ன இமேஜ் கிரியேட் பண்ணுறது தெரியல, எந்த டைம் போடுறதுன்னு தெரியல, இதுவே நான் யோசிச்சேன்னா டைம் போயிட மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்ட் அஸ் மெட்டா ஆர்கானிக் ஆர் மெட்டா எக்ஸ்பர்ட்னு போடுறேன். எக்ஸ்பர்ட் ஐ வாண்ட் த தீம் ஃபார் ஒரு 1 வீக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீம் ஃபார் 1 வீக் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே டு நெக்ஸ்ட் 7 days for my job recruitment for financial services. இல்ல இது வந்து லொகேஷன் அங்க மட்டும் தான் இருக்குமா இல்ல எங்க எல்லா பக்கம் இருக்கும்? நம்ம கரூர்ல வந்து சரௌண்டிங்ல டெல்டா இருக்கும். ஓ வேற சைடுல. ஆமா ஆமா. சரி அப்ப அது போடுறேன். ஒரு ஐடியாக்காக போடுறது. ஸோ என்னன்னா எனக்கு ஒரு தீம் வேணும். அடுத்த 1 வீக்குக்கு வந்து நான் என்ன போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீம் வேணும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ ரோல் கொடுத்துட்டாங்க. என்னோட ரெக்யர்மெண்ட் சொல்லிட்டேன். அந்த பர்பஸும் அதிலே வந்துச்சு ஃபார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கிவ் மீ அவுட்புட் இன் டேபிளர் ஃபார்மேட் வித் தீம், போஸ்ட் டாபிக், டிஸ்கிரிப்ஷன் and best time to post அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன வருது, 7 நாளைக்கு எனக்கு தீம் கொடுக்குறேங்க. அதாவது டே 1 இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி அவேர்னஸ். போஸ்ட் டாபிக் வந்து வில்லேஜ் டு ஃபினான்ஷியல் அட்வைசர், யுவர் கெரியர் ஸ்டார்ட்ஸ் ஹியர். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஹைலைட் ஹவு லோக்கல் கேண்டிடேட்ஸ் கேன் பில்ட் அ ஸ்டேபிள் இன்கம் இன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபோக்கஸ் ஆன் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கர்ட், இதெல்லாம் வச்சு சொல்றாங்க. அடுத்து பெஸ்ட் டைம் டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM இந்த டேல. அடுத்தது வந்து 7:30 PM, 7:30 PM, 11 AM. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது நாள் வந்து இன்கம் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி ஹவு மச் கேன் யூ ஏர்ன் இன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அடுத்து கெரியர் க்ரோத் ஃப்ரம் ஏஜென்ட் டு பிரான்ச் லீடர், ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். நீங்கள் இன்னும் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கம்பெனிலாம் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நம்ம கேட்கலாங்க. ஒரு காம்படிட்டர் மாதிரி அவங்கள சொல்லி, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இன்னும் இன்புட்ஸ் கிடைக்கும். ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் நம்ம கொடுப்போன்ட்டு. ஃபேமிலி செக்யூரிட்டி ஆங்கிள், பில்ட் யுவர் ஃபேமிலிஸ் ஃபீச்சர்ஸ்,
லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட், எர்ஜென்சி, ஃபோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 நாள். சரி, ஓகே. இப்போ 7 நாள் வந்துருச்சு. இதுல இருந்து மறுபடியும் எனக்கு ஒர்க் வந்து இமேஜ் நான் கிரியேட் பண்ணதுல இருந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. நான் என்ன பண்றோம் அப்படின்னா, give me framework which is best suitable for 7 days topics. நான் அவங்களே டிசைட் பண்ண சொல்றேன் என்ன ஃப்ரேம் ஒர்க் நல்லா சூட் ஆகும், அதாவது பாஸா, ஏடிஏவா, ஃபோமோவா அப்படிங்கிறத சொல்றேங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூ நீட் அ ஃப்ரேம் ஒர்க் தட் பில்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும், இன்கம் பொட்டன்ஷியலை காமிக்கணும், ரிமூவ் அப்ஜெக்ஷன், நான் சேர வேண்டாம்னு நினைக்கிறத சேரணுங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஸோ இந்த இது ஹைபிரிட்டா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி டிசையர் ஆக்ஷனையும் பண்ண சொல்றாங்க, ட்ரஸ்ட்டும் வரணும், ஃபோமோவும் வரணும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து அட்டென்ஷன் ஃப்ரேம் ஒர்க், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ட்ரஸ்ட், இது மாதிரி அவங்களும் அதையே கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I want act as image creator for Meta post. Give me first day image. கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் டே இமேஜ் கொடுன்னு சொல்றோம். ஆடியன்ஸ் இந்த இமேஜ் should be or human face னு போடுறோம். ஆடியன்ஸோட human face in the image should be from தமிழ்நாடு. ஏன்னா இது நார்த் இந்தியனோ இல்லை இங்கிலீஷ் தான் எடுத்துட்டு வரும், அதனால தமிழ்நாடுன்னு சொல்றோம். I want same image to continue for other 6 days images. அதாவது இதே இமேஜை ஒரே ஆள அடுத்த நாள் காமிக்கிற மாதிரி நான் கொண்டு வர சொல்றாங்க. Let's start with day 1. நான் நேற்று சொன்ன மாதிரிங்க, நீங்க கேன்வாலையும் போய் கிரியேட் பண்ணலாம், இல்லை எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னா ChatGPT-யை கிரியேட் பண்ண சொல்லலாம். அது வந்து நிறைய கிரியேட் பண்ண முடியாது, 2, 3, 4 அந்த ரேஞ்சுக்குலாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்க. டெய்லி வந்துட்டு இப்போ இதை கொடுத்துட்டீங்கன்னா இதே ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ChatGPT ஹிஸ்ட்ரியில் போயிட்டு டுடே யூ கிவ் மீ ஃபார் day 2 அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே ஒரு 5 நிமிஷத்தில் கிரியேட் பண்ணிடும் உங்களுக்கு இமேஜ். இப்போ இந்த இமேஜும் கிரியேட் பண்ணிடுறோம். அடுத்து வந்து நான் என்ன கேட்க போறேன்னா, கண்டென்ட் கேட்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் டேல வர மாதிரி அட்டென்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டும் நான் கேட்க போறேன் வித் ஹேஷ்டேக். அப்போ என்ன ஆகும், இதை எடுத்துட்டு என்னோட வேலை என்ன, இதை டவுன்லோட் பண்ணிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட் போயிட்டு ஆட் பண்றதுதான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைக்கணும்னா கொஞ்சம் இமேஜ் சைஸை மாத்தினீங்கன்னா அதுக்குன்னு கேட்டோம்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு உங்களுக்கு இமேஜ் கொடுத்துரும். ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஹேப்பனிங் இல்லை கேப். ஸோ அதனால இந்த ஏஐ நம்ம யூஸ் பண்ணி பழகிக்கணுங்க. இன்னி வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. நம்ம ரொம்ப பின்னாடி போறோம். இல்ல இல்ல, இப்போதைக்கு ஃப்ரீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ தான். பட் என்ன, அதனால தான் லிமிடேஷன்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் இமேஜஸ் இல்லை சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நான் சொல்றேங்க, நீங்க ஒரு 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம போனுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்றோம்லங்க, அது மாதிரி வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து ChatGPT-யோ இல்லை ஏதோ ஒரு வெர்ஷன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பெய்டு வெர்ஷன் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வருங்க அது. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தா அது ஒரு இதாக தான் இருக்கும், எப்படி சொல்றது, ஒரு ப்ராஃபிட்டா தான் இருக்குங்க. நம்மளோட ஒர்க் அத்தனையும் ஒரு இமேஜ் ஒரு ஆளை கொடுக்குற சம்பளம் கொடுக்குறதுக்குன்னா இதுக்கு ஒரு மந்த்லி ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது வந்துடும். அது நம்மளாம் அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 3 இயர்ஸ்ல. ஸோ இப்போ வந்து பெய்டு வெர்ஷன் டக்குன்னு யோசிப்போம். ரொம்ப பிஸ்னஸ் பண்றவங்க இல்லை டெக்னாலஜியில் இருக்கிறவங்க மட்டும் அப்கிரேட் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். நாங்களும் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கோங்க. பட் போக போக அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த ஸ்லோவெல்லாம் நம்மளுக்கு வெயிட் பண்றதுக்கு டைம் இருக்காதுங்க. 3 வருஷத்துல இப்போ எப்படின்னு ஒரு ரிசர்ச்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதனால பின்னாடி என்ன, சரி அதுக்கு ஒரு 300 ரூபா வர மாசம் டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு 10-15 டூலுக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மள அறியாம இதெல்லாம் வந்துருங்க ஃபியூச்சர்ல. இமேஜ் கிரியேட் ஆகுது. இல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன்வா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுல give me a prompt for creating an image in Canva கொடுத்தீங்கன்னா அது கொடுத்துருங்க.
ஸோ இப்போ அதுவே நான் கேட்டு பார்க்குறேன். ஸோ அதுவே பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும் அப்படின்லாம். பட் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணுங்க. என்னதான் ஏஐ கொடுத்தாலும் அது வந்து அக்யூரசி அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணணும். 100% அக்யூரசி கண்டிப்பாக கொடுக்காதுங்க. அதை நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால இது பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம இது பண்ணிக்கலாம். அதை விட இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இது எங்களோட பெய்ட் வெர்ஷன் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். பெய்ட் வெர்ஷன்னா சார் இது வந்து மந்த்லி 500 rupees அந்த கேன் வாங்குறது. ஓகே. நம்ம per year எடுத்தோம்னா 4000 என்னமோ வருது. கொஞ்சம் கம்மியாக வருங்க, 400 அந்த மாதிரி. இது வந்து நாங்கள் இப்போ ChatGPT கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 years யூஸ் பண்ணிருக்கோம். per year ரீசார்ஜ் பண்ணுறதுனால கிளாஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்குறதுக்காக பண்ணிருக்கோங்க. இப்போ இதில் ஒரு டக்குன்னு ஒரு இமேஜ் கொடுத்தது, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இமேஜ் நம்ம கொடுத்துரும். மறுபடியும் வேற வேணும்னா மோர் டிசைன்ஸ் அப்படின்ட்டு வருங்க. அதை திருப்பி கொடுத்தோம்னா இன்னும் வேற டிசைன் எடுத்து நம்மளுக்கு வரும். நான் அதான் சொன்ன மாதிரி என்னன்னா இன்னும் 3 வருஷத்துல இன்னும் நல்லா வந்துருங்க. இப்பதான் அவங்களும் எல்லாமே ரிசர்ச்ல இருந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துல ரொம்ப ஈக்குவலா வந்தாங்க. நீங்க நேத்து இந்த சர்வம் இந்தியா பேஸ்ட் ஏஐ எல்லாம் வச்சிருக்காங்க. அது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர்ல போய் ஒரு 3 வருஷங்கிறப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு ஜாப் போஸ்டிங் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது சூஸ் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படின்னா ஃப்ரம் வில்லேஜ் டு ஃபினான்ஷியல் அட்வைசர், நோ எக்ஸ்பீரியன்ஸ், நோ ப்ராப்ளம், ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைடட். இது உங்களுக்கு வேணும்னா திருப்பி போய் கேன்வா எடிட்டர் போனீங்கன்னா இமேஜ் மாற்றுறதோ டெக்ஸ்ட் மாற்றுறதோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதனால் இதை டவுன்லோட் பண்ணால் முடிஞ்சுது. இப்போ நம்ம இதில் இன்னும் வந்து ஆகிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு வந்து give me A1 content with hashtag. இதுதான் day 1 from village to financial or career starts. Are you searching for a stable income or hometown? No experience, no problem. அப்படின்ட்டு இது உங்களுக்கு I want in தமிழ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இமேஜும் நீங்க தமிழ்ல இது பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்டும் தமிழ் வெர்ஷன்ல கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. கிராமத்துல இருந்து ஃபினான்ஷியல் உங்களுக்கு கெரியர் இங்கிருந்தே ஆரம்பம், வேலை தேடி அலைகிறீர்களா, அனுபவம் இல்லையா, கவலைப்பட வேண்டாம், முழு பயிற்சி இதெல்லாம் கொடுத்து அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ப்ரிஃபர் திஸ் ஒன். ஸோ இதுல வந்து கொஞ்சம் லாங்கிங் என்னதான் இருந்தாலும் இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மாதிரி கண்டென்ட்டோட வந்து ஃபார்மும் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஒரே நாள் உட்காந்து டே 1க்கு இமேஜ், டே 2 இமேஜ், அதே மாதிரி டே 1 டே 2க்கு கண்டென்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருங்க. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் உடனே மெட்டா பிஸ்னஸ் சூட்ல போயிட்டு ஸ்கெடியூல் பண்ணி விட்டுருங்க ஒரு வாரத்துக்கு. இந்த டைம்ல இந்த டேல வந்து போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நீங்கள் ஒரு நாள் ஒர்க்கு ஒரு 1 hour உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hourல இமேஜ் கிரியேட் பண்றது, கண்டென்ட் கிரியேட் பண்ண ஒரு 1/2 hour, 1.5 hours வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். 2 hours என்டையர் வீக்குக்கு நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ நம்ம டெய்லி ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவா இருக்கணும்னா உங்களை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வேணும். அதனாலதான் நான் பெய்டு வெர்ஷன்ல போய் கொஞ்சம் லைக்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் பக்கம் வாங்கிக்கோங்க. பெய்டு வெர்ஷன் போனோம் அப்படின்னா போஸ்ட் போட்டு ப்ரோமோட் பண்ணனும் சொல்றீங்க. ஆமா ஆமா, அதை ப்ரோமோட் பண்ணி அதுக்குன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போ ஆட்ல காமிக்கிறேங்க அதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ ஆர்கானிக் போஸ்ட் போடுற மெத்தட் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ எவ்வளவு சிம்பிளா பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணணும். நீங்க பண்ண டவுட்ஸ் வரப்ப எப்ப வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க. 2 மாசம் 5 மாசம் ஆனாலும் கூட வரல அப்படின்னா எனக்கு கூப்பிடுங்க. சப்போர்ட் இருக்கு. சரி, இப்போ மெட்டா அந்த business.facebook.com வந்துட்டு இதை பார்த்தோம். மெட்டா பிஸ்னஸ் சூட்னு ஒன்று இப்போ பார்த்தோம். அதில் தான் இதெல்லாமே பண்ணணும். இப்போ அடுத்து கீழே செட்டிங்ஸ் அப்படின்ட்டு வந்தீங்க அப்படின்னா
வேற சில அசெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்காக நம்ம இந்த இதுக்கு வர்றோம். ஆட் எப்படி கிரியேட் பண்றது, ஆட் மேனேஜர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து அந்த செட்டிங்ஸ்ல வந்தோம்னா வருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதாவது என்ன வரும், யூசர்ஸ், அக்கௌண்ட்ஸ், டேட்டா சோர்சஸ், ரெக்வஸ்ட் எல்லாமே ரிலேட்டட் டு இந்த அக்கௌண்ட். ஆப்பின் பேஜ்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த பேஜோட அக்கௌண்ட்டோட வருங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்ஃபோன்னு சொல்லும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடி மாதிரி கொடுப்பாங்க. ஜென்ரலாக சொல்கிறேங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஐடி உங்களுக்கு ஏதாவது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல வரும். business.facebook.comல செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே வருங்க. என்ன பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்கணுங்க. பண்ணிட்டோம்னா நல்லது. இந்த மாதிரி பிளாக்லாம் ரொம்ப ஆகாதுங்க. நீங்கள் அதுக்கு வந்து என்னென்னா இந்த இடத்துல போயிட்டு இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் ஒரு பேஜும் க்ரியேட் பண்ணதுக்கப்புறங்க இந்த மாதிரி வந்து லீகலாக நீங்கள் ஜிஎஸ்டியோ இல்லை ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து இதில் கொடுத்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஆகாது. பிளாக் ஆகாத மீனிங் என்னன்னா, ஆகிறதுக்கு பாலிசிஸ் வயலேட் பண்ணா ஆகும், மற்றபடி நம்ம ஒரு கம்பெனி ஒரு ரியல் இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம் உங்களுக்கு. அதனால அது ஆகிறது வந்து ரொம்ப 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 குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் பண்ணி இது கொடுக்குறது எதுவும் தப்பு கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாமே உங்க கூகுளாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், நம்மளோட ஆதார் கார்டு, ஜிஎஸ்டி கார்டு எல்லாம் ஈஸியாக வாங்கிடுறாங்க. அதனால அது கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டோம்னா அந்த பிளாக் ஆகிறது. நீங்க டாக்ஸ் ஏதாவது ஆட் எல்லாம் ரன் பண்றப்ப டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி நீங்க கிளைம் பண்றதா இருந்தா, நீங்க ஃபைல் பண்றதா இருந்தா அதையே எடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுறலாம். எடிட் அப்ரூவல் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சில இதுல எல்லாம். அதுக்காக இப்ப பீப்புள் ஆக்சஸ் வந்து நான் கொடுக்கணும்னா, இப்ப உங்களோட பிசினஸ்ல இருந்து என்ன பண்ணீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி mohan@appincoimbatore இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் இது விட்டுங்க. இதுல வர டெம்பரரி ஆக்சஸ் ஆன் பண்ண வேண்டாம். எந்த ஐடி போறாங்க அது ஆல்ரெடி எனக்கு இருக்கு. என்னன்னா உங்களோட பேஜுக்குள்ள என்னை ஆட் பண்றீங்க, அசெட் ஷேர் பண்ணல, உங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோக்குள்ள என்னை உள்ள கொண்டு வரக்க என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. இப்போ நான் தான் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறேன்னா நீங்க இப்படிதான் பண்ணணுங்க. உங்களோட business.facebook.com போயிட்டு எனக்கு வந்து நீங்க ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி, அதுக்கு இன்வைட் பண்றீங்க என்ன. ஸோ ஃபுல் கண்ட்ரோல் நீங்க கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு இதெல்லாம் தான் அசெட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஃபேஸ்புக் பேஜ் அசெட் இருக்கு, ஆட் அக்கௌண்ட் இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஆட் அக்கௌண்ட் எனக்கு ஆக்சஸோட நான் வாங்கி வச்சிருக்கேன். கேட்லாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, பிக்சல்ஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இதெல்லாம் வந்து மெட்டாவோட அசெட் டைப்ஸ். நம்ம நார்மலா என்ன கொடுப்போம் அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜோட ஆக்சஸ் நீங்க யாருக்காச்சும் கொடுக்கலாம். ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். நீங்க இன்னும் கிரியேட் பண்ணது எப்படி நான் காமிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கீழே ஒரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆக்சஸ் நீங்க கொடுத்துடலாம். யாருக்கு இன்வைட் பண்றீங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். மூணாவது வந்து பிக்சல்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை நான் வர்றப்ப சொல்றேங்க, அதோட ஆக்சஸ் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்டோட ஆக்சஸ் கொடுத்துடலாம். அதாவது இன்ஸ்டாகிராமோட ஆக்சஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அவங்க லாகின் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. பட் அவங்களோட இதுல இருந்துட்டு உங்க சார்பா போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இது வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல இருந்து எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே தான் இன்வைட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் தான், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணேன்னா உங்களுக்கு வருங்க. நீங்க வந்து என்னோட ஐடி யூஸ் பண்ணி பண்ணுங்க, நான் ஐடி தரேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் பண்ண முடியும். இப்போ பீப்புள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அவங்க இங்க வந்துருவாங்க. யார் யாருக்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோமோ இந்த மாதிரி இங்க வந்துருவாங்க. அடுத்து வந்து பார்ட்னர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சிஸ் கொடுக்குற மாதிரி. பீப்புள் யாருக்கு கொடுப்போம் நார்மலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனில வேலை செய்கிறாங்க, 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் நம்ம கொடுக்குறது இல்லை. இந்த அக்கௌண்ட்டில் ஆக்சஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும்னா பீப்புளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட கம்பெனிலே இருக்காங்க, அவங்க வந்து
ஏஜென்சி கிடையாது அப்படிங்கிறதுக்காக பண்றோம். பட் இது வந்து யாருக்கு தெரிய போறதில்லை. நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்க கம்பெனில தான் இருக்கிறனால தெரிய போறதில்லை. அதனால எல்லாருமே வந்து இந்த பீப்புள் ஆக்சஸ் தான் வாங்குவாங்க. பார்ட்னர் அப்படின்னா ஒரு ஏஜென்சி, இன்னொரு கம்பெனிக்கு நீங்க ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி வரும். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் தனித்தனியா நீங்க பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் யூசரை உள்ள ஆட் பண்ணிடுறீங்க. அந்த இடத்துல நீங்க ஆக்சஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க வந்தீங்க அப்படின்னா பேஜஸ், இப்ப என்கிட்ட இவ்வளவு பேஜஸ் இருக்கு, நானே நிறைய ஆக்சஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லலாம். அந்த இது அதுல எந்த ஆக்சஸ் எல்லாம் நான் யாருக்கு கொடுக்குறது, ஆப்பினோட பேஜ் வந்து அசைன் பீப்புள்னு போட்டுட்டு யூசர் ஆட் பண்ணியிருந்தேன்னா அவங்களோட லிஸ்ட் காமிக்கும், அவங்களுக்கு நான் அசைன் பண்ற மாதிரி. ஸோ ஆட் அக்கௌண்ட் அதே மாதிரி அசைன் பண்றோம். ஸோ ஏன் இதை வந்து அசைன் பண்றோம், அவங்கவுங்க ஒவ்வொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டா இருக்காது, உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அதனால நீங்க தான் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் உங்களோட கிளைண்ட்டுக்கெல்லாம் நீங்க கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸோ அது எந்த இடத்துல அப்படிங்கிறது காமிக்கிறது. இப்போ business.facebook.com வந்துருங்க. ஸோ வந்துட்டீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் கீழே ஆட் அக்கௌண்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கிரியேட் நியூ ஆட் அக்கௌண்ட். எனக்கு வந்து லிமிட் ரீச் ஆயிடுச்சுங்க. அவன் நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ண விடவும் இல்லை, லிமிட்டாக தான் பண்ணுறாங்க. அதனால எனக்கு இதாயிடுச்சு. பட் வேணும்னா இந்த இடத்துல போய் தான் கிரியேட் நியூ ஆட் அக்கௌண்ட்னு போயிட்டு ஒன்றும் இல்லை, அது ஒரு நேம் மட்டும் தான் கொடுப்பாங்க, வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்கு, 1 or 2 ஸ்டெப்ஸ் தான். அது நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு நேம் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடி வந்துடும், இந்த மாதிரி காமிக்கும். நீங்க அசைன் பீப்புள்ல போயிட்டு என்னை முதல்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நீங்க அசைன் பண்ணிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்க மாதிரி இருக்கும், அது அந்த சுச்சுவேஷன் வர்றப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதாங்க, இல்லாட்டி பார்த்தா கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நீங்க ஆக்சஸ் யாருக்காச்சும் கொடுக்கறதுனாப்பதான் இது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்றதுன்னா இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. இல்ல இந்த இடத்துல தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க இந்த இடத்துல ஹோம் போனீங்கன்னா business.facebook.com வந்தீங்கன்னாவே ஆட்ஸ் மேனேஜர்னு இருக்கும். அக்கௌண்ட் ஓவர்வியூ வந்துட்டு இந்த இடத்துலயும் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட்ஸ் இந்த இதுதான் நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த ஆட் சென்டர் அப்படின்னு வர்றதுல எல்லாம் பண்ண வேண்டாம். ஆட்ஸ் மேனேஜர்ல வந்து தான் நீங்க பண்ணணும். ஆட்ஸ் மேனேஜர்.facebook.com டைரக்டா இங்க வந்து நீங்க பண்ணணும், ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள போயிட்டும் நீங்க பண்ணலாம், இல்ல டைரக்டா இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா கிரியேட் ஆப்ஷன் வரும், கிரியேட்டும் நீங்க பண்ணலாம். ஆமா, அதுக்காக தான் 99% நாங்க யூஸ் பண்ணுவோம், ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி மற்றபடி நீங்க கிரியேட் பண்ற மட்டும் இதுலயே போய் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் இதுக்குள்ளே போய்க்கலாம். நீங்க இந்த business.இதுக்கே போக வேண்டியது. ஸோ இப்போ நான் வந்து ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு நான் போறேன். எனக்கு வந்து நிறைய ஆக்சஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி டிராப் டவுன்ல வருது. இல்லாட்டி உங்களுக்கு ஒன்று தான் வரும். நீங்க ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா ஒன்று தான் வரும். இல்ல இந்த ஆட்ஸ் மேனேஜர் போங்க, அதுலயே வந்து கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் நீங்க ரெண்டு இடத்துல போய் கிரியேட் பண்ணலாம், business.facebook இல்லது ஆட்ஸ் மேனேஜர்.facebook.com வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆடுக்குள்ள என்டர் ஆகலாங்க. ஸோ இதுதான் இப்போ நான் ஆப் அண்ட் பேஜ்னு வைக்கிறேங்களா, பேஜ். ஆப் அண்ட் பேஜ்ல வந்து எனக்கு 2 ஆட் அக்கௌண்ட் இருக்கு. ஒன்று ஆக்சஸ் நான் வாங்கியிருக்கேன், டைரக்ட் ஆக்சஸ் வாங்கியிருக்கேன். சப்போஸ் நான் இதுதான் என்னோட ஆட் அக்கௌண்ட்னு எடுத்துக்கோங்க. ஆட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மெட்டா ஆடுக்குள்ள நம்ம வர போறோம். ஆடோட ஸ்ட்ரக்சர் ஆட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஆட் அக்கௌண்ட்ங்கிறது டாப் லெவல் லேயர். கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் இதுல தான் நம்ம பில்லிங் ரீசார்ஜிங் எல்லாமே பண்ணுவோம். இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம பண்ணுவோம். இந்த ஆட் அக்கௌண்ட் கீழே கேம்பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேம்பெயினுக்கு கீழே ஆட் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆட் செட்டுக்கு கீழே ஆட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 4 தான் மெயினா இருக்கு. கேம்பெயின், ஆட் செட்,
இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஆட் அக்கௌண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சிருக்கேன். ஸ்ரீதேவி சில்க்ஸ்க்கும் ஒரு ஆட் ரன் பண்றேன், சென்னை சில்க்ஸ்க்கும் ஒரு ஆட் ரன் பண்றேன்னா ஒரே ஆட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பில்லிங் ரீசார்ஜ் எல்லாமே காமனா பண்ணுவோம். அப்ப இதுல இருந்து பணம் இவங்களுக்கும் போகும், அவங்களுக்கும் போகும். அப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கறத நீங்க வச்சுக்கணும் எப்பவுமே. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு நிறையாவும் கிரியேட் பண்ண வர்றதுல நீங்க ஆக்சஸ் வாங்கி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஏஜென்சியா இருக்கிறேன் அப்படின்னா, நான் 100 கிளைண்ட் இருக்கேன்னா நானே 100 ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணக்கூடாது. அவங்க அதனாலதான் அலோவ் பண்றது இல்லை. நீங்க என்னன்னா 100 கிளைண்ட் இருக்காங்கன்னா கிளைண்ட்டை கிரியேட் பண்ண சொல்லிட்டு நீங்க ஆக்சஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலதான் ஆட் அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் வாங்கி பண்ணணுங்கிறது. சொந்தமா பண்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நானே ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், நானே ரன் பண்றேன் அப்படின்னு. இப்ப கேம்பெயின்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டாப் லெவல் லேயர். நம்மளோட ஐடென்டிபிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்கறது. என்ன பர்பஸ்க்காக இந்த ஆட் ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம இது பண்ண போறோம். ஸோ இதுல ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கேம்பெயினுக்கு கீழே ஆட் செட்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேம்பெயின்ல வந்து என்னன்னா மோஸ்ட்லி கோல் நீங்க செட் பண்ணுவீங்க. லீட் ஜென்ரேஷனா, பிராண்டிங்கா, இல்லை ஆப் இன்ஸ்டலேஷனா, சேல்ஸா, ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். அவங்க வந்து ஒரு 6 கோல் வச்சிருக்காங்க. அந்த கோல் என்ன அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. கோல் ஆர் அப்ஜெக்டிவ். இந்த ஆட் செட் லெவல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட கன்வர்ஷன் நீங்க அந்த கோலை எதன் மூலமா அச்சீவ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து லீடு என்கொயரி வேணும் அப்படிங்கிறது எனக்கு கோலா இருந்ததுன்னா, அந்த என்கொயரி வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வரணுமா, மெசஞ்சர்ல வரணுமா, இல்ல வெப்சைட்டுக்கு நீங்க அனுப்பிச்சு என்கொயரி ஃபார்ம் அங்க போய் ஃபில்அப் பண்ணணுமா, இல்ல ஒரு எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு அந்த லீடு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுமா அப்படிங்கிறது வந்து மெயினா சூஸ் பண்றது கன்வர்ஷன். ஸோ இந்த இடத்துல கன்வர்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவோம். ஆடியன்ஸ் யார் உங்க ஆடியன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுவாங்க. ஏஜ், ஜெண்டர், லொகேஷன், டீடைல், டார்கெட்டிங், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ற இடம் தான் ஆட் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பட்ஜெட்னு ஒன்று வரும். எய்தர் நீங்க கேம்பெயின்லேயும் செட் பண்ணலாம், ஆட் செட்லேயும் செட் பண்ணலாம். அதனால நான் இங்கே இன்க்ளூட் பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேம்பெயின்ல வந்து மெயின் அப்ஜெக்டிவ், ஆட் செட்ல வந்து எந்த மாதிரி கன்வர்ஷன் வேணும், ஆடியன்ஸ், ஏஜ், ஜெண்டர், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் நம்ம செட் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆட்ஸ். இங்க வந்து இமேஜா, வீடியோவா, அடுத்து வந்து இமேஜ் ஆர் வீடியோ, பிரைமரி டெக்ஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம ஆட்ல பார்க்குற டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் கால் டு ஆக்ஷன். நீங்க அப்ளை நோவா, லேர்ன் மோரா, கெட் கோட்டா, அந்த மாதிரி செட் பண்றதெல்லாம் இங்க செட் பண்ணுவோம். அப்புறம் ஃபார்ம் ஃபார் லீட்ஸ். லீடை வாங்குறதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம கிரியேட் பண்றது இது. ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு கீழே ஐ கேன் ஹேவ் ஒன் கேம்பெயின் ஆர் மல்டிபிள் கேம்பெயின்ஸ். இப்போ வந்து நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது ஒரு கேம்பெயின்ல நீங்க பண்ணலாம். லீடு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கேம்பெயின்ல பண்ணலாம். ரீடார்கெட்டிங், நான் ஆல்ரெடி ஆட சில பேருக்கு காமிச்சிருக்கேன், அவங்களுக்கே நான் திருப்பி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணலாம். அப்போ ஒரே அக்கௌண்ட்டுக்கு கீழே மோர் தென் ஒன் கேம்பெயின் இருக்கலாம். ஒரு கேம்பெயினுக்கு கீழே மோர் தென் ஒன் ஆட் செட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம்பெயின் வந்து நீங்க வந்து ஃபீல்டு ஒர்க் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு எடுக்கிறீங்க. அது வந்து இந்த ஆட் செட்ல வந்து நீலகிரி லொகேஷன் அப்படின்னு எடுக்கிறீங்க. இப்போ இதே ஃபீல்டு ஒர்க் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் கேம்பெயின், ஒரு கேம்பெயின் தான். ஆனால் ஆட் செட் எத்தனை வேணாலும் இருக்கலாம்னு நான் சொன்னேன். அப்போ லொகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஆட் செட்டை பிரிக்கலாம். கோயம்புத்தூர் பொண்ணு, நீலகிரிக்கு ஒன்று, திருப்பூர் பொண்ணு அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ மெட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே ஒரு கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணோம், மல்டிபிள் லொகேஷனா எனக்கு தனித்தனியா நான் ஆப்டிமைசேஷன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு மெட்டாவும் ஒரு ஹாப்பி ஆகும்.
எல்லா லொகேஷனும் ஒரே இதில் போடுறதுனால போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கேம்பெயின்லேயே நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர்னு போட்டுக்கலாம். இல்லை தனித்தனியாக நீங்கள் கொடுக்கணும்னா ஆட் செட்டாகவும் நீங்கள் பிரிச்சுக்கலாம், தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இது வந்து வில்லேஜ் பீப்புளை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ், அடுத்தது இன்கம்மை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜ் வந்து ஒவ்வொரு ஆட்லையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி மோர் தென் ஒன் ஆட் செட், மோர் தென் ஒன் ஆட் எல்லாம் இனிஷியலாக வந்து ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் செட், ஒரு ஆட் இருந்தாவே போதும். ஸோ இது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். மற்றபடி ஒரு ஆடு, ஒரு ஆட் செட் இருந்தாவே போதும். அதுலேயே நம்ம ஆட் ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இந்த மாதிரி மோர் தென் ஒன் ஆட் செட், மோர் தென் ஒன் ஆட் எல்லாம் வச்சு ரன் பண்ணிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ரியல் டைமில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட், கேம்பெயின்ஸ், ஆட் செட், ஆட் ஒவ்வொன்றிலும் என்ன பண்ணுவோம், கோல் அப்ஜெக்டிவ் செட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆடியன்ஸ், ஏஜ் எல்லாம் யார் யார் நம்ம ஆடை பார்க்க வராங்க அப்படின்ட்டு இமேஜ், பிரைமரி டெக்ஸ்ட்லாம் கடைசியில் செட் பண்ணுவோம். சார் கேப் ஏதாவது வேணுங்களா? 5 minutes ஏதாவது உங்களுக்கு? 5 minutes வச்சா பார்க்கலாங்களா? இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. ஸோ அப்போ இதான் வந்து கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லணும். இப்போ வில் கோ கிரியேட் ஒன் ஆட். ஸோ இப்போ இதில் போயிட்டு கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாமே வந்து ஆடோட இது கீழே வந்தீங்கன்னா வரும். இதுதான் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது. அடுத்த டேப் வந்து ஆட் செட்ஸ், அடுத்தது வந்து ஆட் அப்படின்னு வச்சிருக்கோம். நான் காமிக்கிறேன் ஒவ்வொன்றா. கிரியேட். ஸோ கிரியேட்னு போனீங்க அப்படின்னா பையிங் டைப் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பொதுவாக எல்லா ஆடும் இப்போ இருக்கிற கூகுள் ஆடாக இருக்கட்டும், மெட்டா ஆட் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுன்னா ஆப்ஷன் முறையில் ஒர்க் ஆகும். இந்த ஏலம் பெறுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முறையில் ஒர்க் ஆகும். ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சொல்லித்தரேன்னு ஒரு ஆட் ரன் பண்ணுறதுனா, என்னை மாதிரி இன்னும் 10 பேரும் அதே ஃபீல்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரன் பண்ணி தரணும். அவங்களும் வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுவாங்க. ஸோ நானும் கோயம்புத்தூர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன், அவங்களும் கோயம்புத்தூர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எந்த ஆடை வந்து இப்போ ஃபேஸ்புக் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து ராஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுது, ஏன்னா அந்த மாதிரி லைக்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இந்த ராஜாட்ட கொண்டே காமிக்கலாம் ஆடை அப்படின்னு போகிறப்ப மோகன்ட்டு காமிக்கலாம்னு நினைப்பாங்க. கூடவே இன்னொரு 9 பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல மெட்டா கன்ஃபியூஸ் ஆன திங்க் பண்ணும். நான் இந்த ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ராஜா கிட்ட மோகனோட ஆடை காமிக்கிறதா இல்லை மீதி இருக்கிற 9 பேர்த்த ஆடை காமிக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா பீக் டைம் இந்த மாதிரி வர்றப்ப அமௌண்ட் அதிகமாக பிட்டிங்னு நம்ம சொல்லுவோம். பிட்டிங் அப்படிங்கிறதுனா ஏலம் கூடுறது. ஸோ என்னோட கோல் என்ன, மற்ற 9 அட்வைசர்ஸோட கோல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கும். கிட்டத்தட்ட எல்லாம் சேமா இருக்கு, எல்லா கோல் சேமா இருக்கு அப்படின்னா இந்த ராஜாட்ட கொண்டு போய் ஃபர்ஸ்ட் மோகனோட ஆடை, ஏன்னா எல்லா ஆடையும் ராஜாட்ட காமிக்க முடியாது, அவனும் வெறுத்து போயிடுவான். திருப்பி ஒரே மாதிரி ஆடு வந்துட்டுச்சுன்னா, அதனால அவன் டிசைட் பண்றப்ப மோகன் ஆடை ஃபர்ஸ்ட் காமிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுது அப்படின்னா அது வந்து இந்த பிட்டிங் மூலமா ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ என்னோட டிவி பட்ஜெட் நான் எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குங்கிறதையும் பார்க்கும். மோகனோட ஆடுக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி பட்ஜெட் இருக்கு, அடுத்தது வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு, மோகனோட ஆடு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, இந்த ரெண்டையும் வந்து தான் பார்க்கணும். எல்லா ஆட் ஏஜென்சி ஆர் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பட்ஜெட் இவன்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க, ஆடு குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறாங்க. எங்கிட்ட பட்ஜெட் நிறைய இருக்கு அப்படின்னா என்னோட ஆடு கொண்டே காமிச்சு அந்த ராஜா வந்து உடனே பிடிக்கல அப்படின்னு, ஆடு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு பிடிக்கலன்ட்டாங்கன்னா அவன்கிட்ட திருப்பி வேற ஆடையும் காமிக்க முடியாது. அதனால இவங்க ரெண்டையுமே மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ஏன்னா நீங்க ஒரு பட்ஜெட் வந்து பர் டேக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 rupees நீங்க இன்னைக்கெல்லாம் செட் பண்ண வேண்டியது வருதுங்க மினிமம். இந்த 500 செட் பண்றீங்கன்னா நைட் 12 மணிலிருந்து அடுத்த நாள் இந்த நைட் 12 மணி வரைக்கும் ஒரு 24 hours இந்த பட்ஜெட் அவங்க எடுத்துட்டு போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமா எப்ப லாகின் பண்றாங்களோ
அந்த இடத்துல நம்மளோட பட்ஜெட் சீக்கிரமே போயிடும். ஆக்டிவ் யூசர்ஸ் நிறைய இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஆடை கொண்டு போய் காமிக்கிறப்ப என்ன ஆகும்னா காம்படிஷன் அதிகமாகும். இப்ப காலையில 8 to 9 மணி வரைக்கும் அதிகமான ஃபேஸ்புக் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கும். அப்ப என்னோட ஆடை காமிக்கிறதா இல்ல மற்றவங்களோட ஆடை காமிக்கிறதான்னா என்னோட பட்ஜெட் அதிகமா இருந்ததுன்னா நான் இதுக்கெல்லாம் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இன்னொரு பட்ஜெட் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலையிலே காமிச்சிட்டோம்னா சாயங்காலம் காமிக்கிறதுக்கு பணம் இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்கிற ப்ராசஸ் நம்ம ஒரே பண்ண வேண்டியதில்லை. பட் ஜென்ரலா என்ன நடக்கும்னா இந்த ஏலம் கூடுற முறையில நடக்கும். ஏலம் எதுக்கு கூடுறோம், பிட்டிங் எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டட். நம்ம கையில எதுவுமே கிடையாது. நம்மளோட வேலை என்னன்னா பட்ஜெட் இவ்வளோன்னு ஒதுக்குறோம், இப்படிதான் நான் ஆடு கிரியேட் பண்ணி நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதான் மெட்டாட்ட கொடுக்குறேன். மெட்டாவா டிசைட் பண்ணிக்கும் இதுக்கு எவ்வளோ குவாலிட்டி மார்க் போடுறதுன்ட்டு மெட்டாவா டிசைட் பண்ணிக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நான் காலையில் காமிக்கிறதா சாயங்காலம் காமிக்கிறதா, ஆனால் லீடு எடுத்து கொடுக்கணும் உனக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. ஸோ அதுதான் பையிங் டைப் வந்து ஆக்ஷன் ஆர் ரிசர்வேஷன். ஸோ ஆக்ஷன் அப்படின்னா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது ஆக்ஷன். ஸோ இந்த பீக் டைமில் இப்போ நம்ம எப்படி ஓலா கேப் எல்லாம் பார்க்குறோம், ரொம்ப பீக் டைம் இருந்தால் காஸ்ட் அதிகமாகும். மழை டைமில் முகூர்த்த டைம்ல எல்லாம் பார்த்தோன்னா காஸ்ட் அதிகம் பண்ணிடுவாங்க. நார்மல் டைமில் குறைப்பாங்க. இந்த பிட்டிங் அதே மாதிரி தான் நடக்கும். யூசர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக லீடு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் அந்த போய் காமிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா அப்படின்னு அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னா பீக் டைம்ல 110 ரூபாயா கூட மாறும். ரிசர்வேஷன் அப்படின்னா நீங்க மொத்தமா 1000 அக்கௌண்ட் கொண்டு காமிக்கிறோம், ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த 1000 அக்கௌண்ட் கொண்டு காமிக்கிறது கடமைக்கு அவங்க காமிப்பாங்க. அதாவது இந்த 1000 பேரும் வந்து லீடு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரே பண்ண மாட்டாங்க. மெட்டா என்னோட கடமை வந்து நான் ஒரு 1000 பேருக்கு காமிச்சிடறேன் அப்படின்னு போறேன். அதனால இது வந்து லீடுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இந்த ரிசர்வேஷன் எப்போ யூஸ் ஆகும்னா நம்மளோட கம்பெனி நேம் மட்டும் பிரபலப்படுத்துறோம் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ அது மூலமா எனக்கு அவுட்புட் எதுவும் வேண்டியதில்லை. லெட் தம் ரிமெம்பர் மை கம்பெனி நேம் அப்படின்னா ரிசர்வேஷன் போகும். ஸோ ரிசர்வேஷன் என்னன்னா இத்தனை அக்கௌண்ட் கொண்டே காமிப்பேன், ஒரு அமௌண்ட் நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறதா ரிசர்வேஷன். ஆப்ஷன் அப்படிங்கிறது இத்தனை அக்கௌண்ட் கொண்டே காமிச்சு உன்னோட அவுட்புட்டை நான் உனக்கு வாங்கி தர்றேன், உனக்கு லீடு வேணா நான் லீடு எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்றது ஆப்ஷன். ஸோ நம்ம எல்லாமே லீடுக்காக தான் போகிறோம். பணம் எதுக்கு செலவு பண்ணுறோம், நம்மளோட கம்பெனி தெரிஞ்சு அது மூலமா என்கொயரி ஜென்ரேட் பண்றது தான். ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ கேம்பெயின் அப்ஜெக்டிவ் இருக்கு: அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், லீட்ஸ், ஆப் ப்ரொமோஷன், சேல்ஸ். கேம்பெயின் அவேர்னஸ், traffic, engagement, leads. And promotions. ஸோ இந்த 6 அப்ஜெக்டிவ் வந்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அவேர்னஸ் நம்ம நல்லா கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட என்டையர் மார்க்கெட்டிங் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுன்ட்டு. ஸோ இந்த அவேர்னஸ் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எனக்கு அதில் ஒரு யூஸ் இல்லை, யார் ஞாபகம் வச்சுருக்காங்க, கம்பெனி தெரிஞ்சிருக்காங்க, அவங்களால எனக்கு பிஸ்னஸ் வருமா வராதா எதுவும் தெரியாதனால யாரும் பண்ணுறது இல்லைங்க. டைரெக்டாக என்கொயரி மட்டும் வந்து எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் மெயினாக வந்து அவேர்னஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவேர்னஸ் நானும் வேற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாங்க அவேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம சொல்கிறதாங்க, காஸ்ட் அதிகமாகும். பட் அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் ஆடுக்கு அப்படிங்கிறதே நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சின்ன பிளான் சொல்கிறேங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன். இப்போ இந்த அவேர்னஸ் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது? இந்த இவங்க கொடுக்குற அவேர்னஸ் மெனுனால தான் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது, வேற மாதிரி நான் அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணலாம். அது இந்த மூணும் வந்து ஃபாலோ பண்ணுறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ்ல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, show your ads to people who are most likely to remember them. ஓகேவா? யாரெல்லாம் உங்களோட ஆடை ஞாபகம் வச்சுக்குவாங்களோ அவங்களுக்கு கொண்டே காமிங்க அப்படிங்கிறாங்க. குட் ஃபார் ரீச், பிராண்ட் அவேர்னஸ், வீடியோ வியூஸ். அதான் நீங்க ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றீங்க,
ஃபுட் ஈவெண்ட் அந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க சொல்ற ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பண்றீங்கன்னா இப்படி ஒன்று நடக்குது அப்படின்ட்டு நம்ம கொண்டு காமிக்கிறோம், நிறைய பேர்த்திட்ட கொண்டு காமிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. ஆனா அது நடக்கிறதுனால அவங்க நம்மள்ட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அந்த கோலுக்கு ஃபேஸ்புக் போகாது. ஸோ 70 வயசுல ஒருத்தர் போற அவர்கிட்டையும் கொண்டு போய் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு கொண்டு காமிச்சிடும். ஆனா அவரு நம்மளுக்கு ரியலா யூஸ் ஆக போறாரா 70 வயசு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் அவேர்னஸ் நிறைய பேர் பண்றது இல்லைங்க. இதனால என்ன யூஸ்ன்னு விட்டுறாங்க. பிராண்ட் அவேர்னஸ் பண்றாங்க. வீடியோ வியூஸ், நீங்க ஒரு கார்பரேட் வீடியோ இல்லை ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறது லாங் டேர்ம்லயே மினிமம் ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் உங்க வீடியோ பார்க்க வைக்கணும் அப்படின்னா ஒரு 10,000 20,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணணும் இந்த கேம்பெயினுக்கு மட்டுமே. நீங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் உங்களோட வீடியோவை பார்க்க வச்சிடலாம். இந்த 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பார்க்க வச்சதுல இருந்து ரீடார்கெட்டிங்னு நான் ஒன்று சொன்னீங்களா, இதுல 50% உங்க வீடியோவை யார் பார்த்தாங்க. இப்போ 1 மினிட் வீடியோனா 30 செகண்ட் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆட் ரன் பண்ணலாம் நீங்க. அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி உங்களோட வீடியோ பார்த்துருக்காங்க, அப்ப அவங்களுக்கு மட்டும் போய் திருப்பி ரன் பண்றப்ப உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் அதிகமா இருக்கும். யாரோ புதுசா ஒருத்தர் நம்ம ஆடை பார்க்கறக்கும் முந்தானத்தான் பார்த்துருப்பாங்க, 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆடை பார்த்துருப்பாங்க, திருப்பி வந்து நம்ம ஆடை பார்க்குறப்ப நம்ம கிட்ட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளோட வருவாங்க. ஸோ அதனால வீடியோ வியூஸும் நீங்க பண்ணலாம், அவேர்னஸ்ல பிராண்ட் அவேர்னஸ் எல்லாமே பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்க டிராஃபிக். Send people to a destination such as your website, app or Instagram profile or Facebook even. ஸோ இவன் சொல்றது என்னன்னா இந்த கேம்பெயின் வந்துட்டு இதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறாங்க. டிராஃபிக் அப்படிங்கிறதுனா நீங்க ஒரு டெஸ்டினேஷன் நம்மளோட வெப்சைட்டுக்கு அனுப்புறது அல்லது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு அனுப்புறது. சரி, என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக் நம்ம ஒரு ஆடை கிரியேட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னால ஒரு ஆடை கண்டக்ட் பண்ணி ஆப்பிள் கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிருவாங்க வெப்சைட்டுக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுக்க மாட்டாங்க. வெப்சைட்டுக்கு இத்தனை விசிட்டர்ஸ் கொண்டு வந்து காமிக்கிறதோட நான் வேலை முடிஞ்சிடும். ஆனா வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோர்ஸை படிச்சு பார்த்துட்டு எனக்கு என்கொயரி போட்டா தான் எனக்கு யூஸ். என்கொயரி போடலைன்னா என்ன ஆகும், கூட்டம் ஆள் சேர்க்கிறேன் ஆனா ரிசல்ட் வரல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால வந்து டிராஃபிக்கும் சில கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் மேட்ச் ஆகும். எல்லா கம்பெனிக்கும் இது சூட் ஆகாது. அதாவது அந்த ஆட் கிளிக் பண்ணி டைரக்டா வெப்சைட்டுக்கு வந்துற மாதிரி கொண்டு வந்து கொடுத்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஆனா வெப்சைட்ல இருந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்கு அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. வெப்சைட்ல ஒண்ணு வந்து நீங்க ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் ஓகே, அந்த ஈவெண்ட்டை மறுபடியும் பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு கால் வரணும் இல்லை என்கொயரி வரணும் அப்படின்னா லீட்ஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே முக்கியம். டிராஃபிக் என்னன்னா ஒரு டெஸ்டினேஷன் அனுப்புறதோட ஃபேஸ்புக்கோட அல்காரிதம் ஒர்க் பண்ணும், அவ்வளவுதான் ஒர்க் பண்ணுது. அடுத்து வந்து பாருங்க என்கேஜ்மெண்ட். Get more messages, purchases through messaging, video views, post engagement, page likes or event response. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்ல மெசஞ்சர்ல மெசேஜ் வர்றதுக்கும் இல்ல லைக் கமெண்ட் ஷேர், நீங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு லைக் கமெண்ட் ஷேர் நிறைய வரணும் அப்படின்னா, இல்ல ஃபேஸ்புக்கு பேஜ் லைக்ஸ் வரணும் அப்படின்னா, இல்ல ஈவெண்ட் நீங்க வந்து ஈவெண்ட் கிரியேட் பண்ணலாம். சாரிங்க, ஆக்சுவலா ஒண்ணு மட்டும் மறந்துட்டேன், டக்கு ஞாபகம் சொல்லிடுறேன். ஃபேஸ்புக்ல வந்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். நீங்க ஈவெண்ட் பேஜ்ல போய் கூட ஈவெண்ட் கிரியேட் பண்ணலாம். பேஜஸ்ல போயிட்டு கிரியேட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்து என்னன்னா ஸ்டார்ட் டேட் டைம் இதெல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. நீங்க அந்த கேம்ப் எல்லாம் போடுறதுன்னா அதை கண்டிப்பா பண்ணலாம். அந்த ஈவெண்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணலாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இவங்க சொல்றது. ஸோ ஈவெண்ட் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ என்னன்னா நம்ம மல்டிபிள் கேம்பெயின்ல நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு கேம்பெயின் வந்து லீடை நோக்கி போகணும், இன்னொன்று வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் நோக்கி போகணும். ஸோ நம்ம பட்ஜெட்டை கரெக்டாக பிளான் பண்ணி அலோகேட் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ பேஜ் லைக்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க, ஒரு 1000 பேஜ் லைக்ஸ் வாங்கணும்னா இந்த என்கேஜ்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது எதுக்கெல்லாம் குட் ஃபார் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ வியூ பார்க்கறதுக்கு,
போஸ்ட் ஏதாவது போட்டிருக்கீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. அதாவது கேம்ப் நீங்கள் போடுறீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்வர்ஷன்ஸ், இந்த சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க த்ரூ மெசேஜஸ், கால்ஸ். பொதுவாக கால்ஸ் எல்லாம் பெருசாக வர்றது இல்லைங்க. நம்மளுக்கு வந்து இந்த என்கேஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த போஸ்ட் என்கேஜ்மெண்ட், அந்த பேஜ் லைக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட இதுக்கு இது யூஸ் பண்ணலாம், என்கேஜ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து லீட்ஸ், கலெக்ட் லீட்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஆர் பிராண்ட். இதுதான் பர்டிகுலர் பர்சனோட லீடுங்கிறப்ப என்னன்னா ஒரு பர்சனோட ஃபோன் நம்பர் நம்ம கலெக்ட் பண்ணுறதா லீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லீட் எப்படியெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்ல போய் கலெக்ட் பண்ணலாம். ஒரு பர்சனை நம்மளோட வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு ஃபேஸ்புக்கிட்ட சொல்லுவோம், இந்த வெப்சைட்ல வந்து இங்கே வந்து ஒரு லீட் ஃபார்ம் போடுற வரைக்கும் ஃபேஸ்புக் வந்து அந்த மாதிரி ஆளுகளுக்கு தேடும். டிராஃபிக்ல என்ன தேடும்னா ஒரு ஆளை கண்டுபிடிச்சு வெப்சைட் அனுப்புறதோட நிறுத்திடும். லீட்ல வந்து என்னன்னா ஒரு ஆளை கண்டுபிடிச்சு வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சு அவன் லீடு போடுற வரைக்கும் ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணா அதை டேக் கேர் பண்ணும். ஸோ அதனாலதான் டிஃப்ரெண்ட் அல்காரிதம் ஒர்க் ஆகும், டிஃப்ரெண்ட் பீப்புள் அந்த இடத்துல வருவாங்க. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இப்போ மோகன் குமார் ஒருத்தரை கால்குலேட் பண்ணுங்க, ஏதோ ஒரு வழியில் ட்ராக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த 6 மாசத்துல எத்தனை வெப்சைட் உள்ள போயிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் 100 வெப்சைட் உள்ள போயிருப்பாங்க. நம்ம ஏதாவது வெப்சைட், சாஃப்ட்வேர் கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஃபினான்ஷியல் கம்பெனி எல்லாம், இந்த 100 வெப்சைட்ல ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும்தான் நான் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்தேன். மீதி எதுக்குமே நான் ஃபில்அப் பண்ணல. இதே நீங்க போறீங்க, ஒரு 100 வெப்சைட் போயிருக்கீங்க, ஒரு 30 வெப்சைட்ல வந்து என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்னா ஃபேஸ்புக் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா, ஓகே மோகன் குமார் வந்து ஒரே ஒரு இதுதான் ஃபில்அப் பண்றாரு, இவர்கிட்ட போய் காமிச்சோம்னா லீடு பெருசா வராது. பிரவீன்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா அவர் 30 வெப்சைட் 100 வெப்சைட்ல 30 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காரு, அப்ப அவரு இந்த வெப்சைட்டையும் காமிச்சோம்னா ஃபில்அப் பண்ணுவாருன்ட்டு பிரவீன் மாதிரி ஆளுகள் தேடி போகும். இந்த லீட் கேம்பெயின்ல, டிராஃபிக் கேம்பெயின்ல மோகன் மாதிரி ஆளுகளை தேடி போகும். ஸோ அதுதான் பேக் எண்ட்ல ஒர்க்காரு அல்காரு. ஸோ அப்ப என்னன்னா லீடுக்கு உங்களுக்கு காசு அதிகமாகும், டிராஃபிக்கு கொஞ்சம் கம்மியா வரும், லீடுக்கு காசு அதிகமாகும். ஏன்னா என்னோட ஃபோன் நம்பர்லாம் நான் கொடுத்து ஷேர் பண்றேன்னா உங்களுக்கு பிசினஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அதனால அது லீடுக்கு காசு அதிகம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏதாவது ஒண்ணுதான் கொடுக்க முடியும், ஒண்ணுதான் கொடுக்க முடியும், ஒண்ணுதான் கொடுக்க முடியும். ஏதோ ஒரு கேம்பெயின்ல ஒண்ணுதான் கொடுக்க முடியும். அடுத்த மறுபடியும் வேணும்னா அடுத்த கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். ஓகே, டிராஃபிக்கும் வேணும், என்கேஜ்மெண்ட் வேணும், லீடு வேணும்னா 3 கேம்பெயின் கிரியேட் பண்ணணும் தனித்தனியா. 3 கேம்பெயினாவே அதுக்குள்ள ஆட் வந்துருங்க. ஓகே, 3 ஆட் வந்துடும். ஸோ அடுத்து ஆப் ப்ரொமோஷன்னா நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆடுங்க. சேல்ஸ் அப்படிங்கிறது இ-காமர்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எப்படி நான் வெப்சைட்டு போய் என்னை லீடு போட வைக்கிற ஆளை கண்டுபிடிச்சி போடும், அதே மாதிரி ஒரு வெப்சைட் இ-காமர்ஸில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஆளுகளை கண்டுபிடிச்சி அது ரன் பண்ணணும் ஆடு. ஸோ அதுக்கு வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நான் நார்மலாக லீட் அப்படிங்கிறத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலாக மேக்ஸிமம் கம்பெனிஸ் இதெல்லாம் ரன் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்னங்கிறத நம்ம அடுத்து தனியாக பார்த்துக்கலாம் என்ன மாதிரி ஆட் இருக்கு. ஸோ இப்போ ஒன்று காமிச்சிடறோம், ஒரு ஆட் கிரியேட். இப்போ இதுதான் கிரியேட் நியூ கேம்பெயின், லீடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி. ஸோ இப்படி தான் இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா இது கேம்பெயின், இது ஆட் செட், இது ஆட். ஒன்லயே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும். நேம் எப்பவுமே எப்படின்னா இது கரெக்டா கொடுத்துருவேன். லீட்ஸ், நான் என்ன எதிர்பார்க்கணும் லீட்ஸ் அப்படின்ட்டு. பைத்தான் எக்ஸாம்பிள், பைத்தான் கோர்ஸ் தான் நான் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டேட் வந்து எப்போ கொடுத்துக்கணும், 19 Feb 2026. ஏன்னா நம்மளுக்கு ஆட் எப்போ கிரியேட், எந்த டேட்லேருந்து ரன் ஆகுதுன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா கேம்பெயின் நேமில் இதை கொடுத்துருங்க, கடைசியாக இதை கொடுத்துருங்க. இது என்ன பர்பஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, என்ன சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்கிறத கொடுத்துடலாம். ஸோ நேம் எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் ஃபைனலாக இதை வச்சுக்கோங்க. இந்த டேட் வர மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ கேம்பெயின் டைப் வந்து பையிங் ஆப்ஷன் தான், அப்ஜெக்டிவ் வந்து லீட்ஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேங்க.
அடுத்தது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கேம்பெயின் பட்ஜெட், ஆட்செட் பட்ஜெட்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 பட்ஜெட்டுக்கு என்னன்னா, இது எல்லாமே இந்த அட்வான்டேஜ் ப்ளஸ்ன்னு வருது பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து எந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வந்தாலே அந்த இடத்துல ஏஐ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க எல்லாமே நம்ம புதுசாக கிட்டத்தட்ட மாதம் ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா கேம்பெயின் பட்ஜெட், ஆட்செட் பட்ஜெட். இப்போ நான் கேம்பெயின் பட்ஜெட்னு போட்டு ஒரு 1000 ரூபா அப்படின்னு நான் வைக்கிறேன். நான் டெய்லியும் 1000 ரூபா நான் செட் பண்ணேன்னா அது வந்து உள்ளுக்குள்ள எத்தனை இருந்தாலும் சரி, மோர் தென் ஒரு ஆட் செட் இருக்கும். இங்கே ஒரு ஆட் செட்டு, மறுபடியும் ஒரு ஆட் செட், ஒரு ஆட், மறுபடியும் ஒரு ஆட் செட், ஆட், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் இருந்தாலும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேம்பெயின் வந்து இப்படி வச்சுக்கிறேங்க, லீட் ஜென்ரேட் பண்ணுறது என் கேம்பெயின். இது ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் செட், ஒரு ஆட் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டூப்ளிகேட்னு ஒன்று சொல்றேன். ஸோ duplicate your ad set into same campaign. Duplicate அப்படின்னு என்ன இருப்பாரு, கேம்பெயின் ஒன்று தான், இது ஒரு ஆட் செட், இது காப்பி. இந்த காப்பி இந்த மெயின் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லெட்ஸ் சே பைத்தான். இந்த ஆட் செட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது ஒரே கேம்பெயின், ஆனா பைத்தானுக்காக ஒன்று, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஒன்று பண்றாங்க. டிஎம் கோர்ஸ் திருப்பி ஒன்று வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம், ஜாவாக்கு ஒன்று போட்டுக்கலாம். அப்போ பைத்தானுக்குள்ள ஒரு ஆட் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள ஒரு ஆட். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆட் இருக்கும், இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆட் இருக்கும், ஆனா ஒரு கேம்பெயின். இப்ப புரிஞ்சுங்களா ஒரு கேம்பெயின் எப்படி மல்டிபிள் ஆட் செட்ஸ் கிரியேட் பண்றதுன்னு? ஓகே. அதாவது ரோல் டைப் எது மாதிரி இப்போ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி அதுல வந்து போடுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆட், மேனேஜர்ஸ் ஒரு ஆட், கரெக்ட், அந்த மாதிரி போடுறோம். அந்த மாதிரி கரெக்ட். அதே அப்ப இந்த மாதிரி வைக்கிறப்ப இந்த மேல வந்து கேம்பெயின் லெவல்ல வந்தாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கேம்பெயின் பட்ஜெட்ல இருந்து இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணணும்னா இந்த ஆடுக்கு எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. எது நல்லா போகுதோ அதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுங்க? இப்போ ஒருவேளை இந்த ஆட் நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைத்தான்ங்கிற ஒரு ஆட் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இந்த பைத்தான் ஆட் நல்லா போகுதுன்னா இந்த ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த பைத்தானுக்கு 800 ரூபா பட்ஜெட் ஒதுக்கிடும், இதுக்கு 200 ரூபா தான் ஒதுக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்கா ஆட்டோமேட்டிக்கா இதாகிடும். ஃபேஸ்புக்கா என்ன நினைக்கும்னா இந்த ஆட் தான் நல்லா போயிட்டு இருக்கு, இதுக்கு அதிகமா மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதுவே டிசைட் பண்ணிடும். இப்ப எனக்கு வேண்டாம், எனக்கு ரெண்டுமே ஈக்குவலா வேணும், இல்ல இதுக்கு 600 இதுக்கு 400 நான் ஃபிக்ஸ் பண்றதா இருந்தது அப்படின்னா ஆட் செட் பட்ஜெட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் ஒரு பட்ஜெட் வந்துடும் தனியா. ஸோ கேம்பெயின் பட்ஜெட்னா டாப் லெவல்ல ஒரு 1000 ரூபா ஒதுக்கிடுவோம், அதுவே வந்து எந்த ஆட் நல்லா போதோ அதுக்கு அமௌண்ட் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஆனா ஆட் செட்டுன்னு வச்சுட்டோம்னா அந்தந்த ஆட் செட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பைத்தான் நான் வந்தேன் அப்படின்னா பைத்தான் இடத்துல லெட்ஸ் சே அது ஈக்குவலா பிரிக்கணும்லாம் கிடையாது, நம்மளா ஒதுக்குறது தான். இப்போ வந்து பைத்தானுக்கு வந்து நான் ஒரு 600 ரூபா ஒதுக்கிடுவேன். அடுத்தது இந்த டிஎம் கோர்ஸ் இருப்பாங்கல்ல, அங்க வரேன், எங்கிட்ட இருக்கிற மீதி எவ்வளோ இருக்குது, 1000 ரூபால 1000 ரூபா நான் பிளான் பண்ணேன்னா இதுக்கு 400 ரூபா ஒதுக்குறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆட் மோசமா போதோ நல்லா போதோ எதா இருந்தாலும் இதுக்குன்னு வர்ற 400 ரூபா வந்துருங்க, இதுக்குன்னு வர்ற 600 ரூபா வந்துடும். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து நம்ம 1000 ரூபாய் இங்கே போட்டோம் அப்படின்னா இதுக்கு 900 ருபீஸ் கூட போகலாம், இதுக்கு 100 ருபீஸ் தான் போகும். ஏன்னா அது அதுவா புரிஞ்சுக்கும், இது பெஸ்ட், இது ரன் ஆகுதோ, ஓடுற குதிரை மேல காசு கட்டுற மாதிரிங்கிறது அதுவா முடிவு பண்ணிட்டு அதுக்கு பண்ணிருக்கோம். ஸோ இது நம்ம தான் டிசைட் பண்றது. பட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஆடு நல்லா போனாலும் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா வந்தா போதும், ஒன்ல வந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம், கேம்பெயின் பட்ஜெட் போய்க்கலாம். இல்ல நான் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிக்கும் ஆள் வேணும், இன்னொன்னுக்கும் ஆள் வேணும், ஒண்ணுக்கு மட்டும் நல்லா போனதுக்கு மட்டும் நிறைய ஆளு கிடைச்சா பத்தாது, இதுக்கும் எனக்கு வேணும்னா ஆட் செட் போய்க்கும், ரெண்டுக்குமே ஈக்குவலா பட்ஜெட் பிரிச்சுக்கோ. ஸோ
இது வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்தங்காட்டிங்க அட்வான்டேஜ் ப்ளஸ்ன்னு வர்றது எல்லாமே ஏஐ மூலமாக வந்துருக்கு. ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட் யுவர் பட்ஜெட் டு த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் யுவர் கேம்பெயின், ஆல்சோ நோன் அஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் பட்ஜெட். ஸோ எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடணும், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து 2 பட்ஜெட் இருக்கு பொதுவாக. பட்ஜெட் வந்தாவே டெய்லி பட்ஜெட், லைஃப் டைம் பட்ஜெட்னு இருக்கு. ஸோ டெய்லி பட்ஜெட் அப்படின்னா பர் டேக்கு இவ்வளோ அப்படின்னு நம்ம செட் பண்ணுறதுங்க. லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 7 நாள் தான் இருக்கு அந்த கேம்புக்கு. இந்த 7 நாளுக்குள்ள எனக்கு எவ்வளோ லீடு சீக்கிரம் எடுத்து தர முடியுமோ சீக்கிரம் எடுத்து தரணும் அப்படின்னா லைஃப் டைம் பட்ஜெட் நீங்கள் போய்க்கலாம். 5000 ரூபா ஒரு அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். வாட் ஆர் த அமௌண்ட் your budget is too low, your campaign budget must be at least 2 for all. Lifetime budget la okay 5000 is okay. 5000 அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அர்ஜென்சியில் எனக்கு டெய்லி பட்ஜெட் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு டெலிகாலர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு டெய்லி ஒரு 4 லீடு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் டெய்லி பட்ஜெட் பிளான் பண்ணிக்கலாங்க. மந்த்லி லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்னா ஒரு 1 வீக்ல எனக்கு அந்த ஈவெண்ட் நடக்க போகுது, ஸோ அதுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ லீடு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா லைஃப் டைம் பட்ஜெட் நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு டெய்லி லீடு வேணும், ஒரு கிராஜுவலாக போயிட்டே இருக்கணும்னா டெய்லி பட்ஜெட். எங்களை மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 2 லீட் இருந்தால் நான் ஒரு கவுன்சிலர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெய்லி பட்ஜெட்டுங்க. இல்லை நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ண போகிறேன் 22ஆம் தேதி, அதுக்குள்ளே நான் டெய்லி பட்ஜெட்டில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேஸ்புக் சொல்லிடுவேன், இப்போ 2 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ எவ்வளோ எடுத்து கொடுக்கணுமோ கொடுத்து கொடு அப்படின்னா லைஃப் டைம் பட்ஜெட். ஸோ இந்த லைஃப் டைம் பட்ஜெட்டில் தான் வந்து நீங்கள் அந்த இது செட் பண்ண முடியும், ஸ்கெட்யூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அடுத்த இதில் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் நீங்கள் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த லைஃப் டைம் பட்ஜெட்டில் தான் அது முடியும். டெய்லி பட்ஜெட் போட்டிங்கன்னா நீங்கள் அவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு நைட் 12 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் ஆடை பாஸ் பண்ணலாம்னு ஒழிய அதுவாக வந்து குறிப்பிட்ட டைமுக்கு ரன் ஆகாது. சில பேர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஆஃபீஸ் டைமில் மட்டும் ஆடை ரன் பண்ணி யாராச்சும் கால் பண்ணாவோ இல்லை பதில் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா தே ஹேவ் டு கம் ஃபார் லைஃப் டைம் பட்ஜெட். நார்மலாக டெய்லி பட்ஜெட் அப்படிங்கிறத போடுவோம். ஒரு வாரம் 10 நாள் ஒரு 3 நாளைக்குள்ள ஒரு ஆடை ரன் பண்ணி ஸ்டாப் பண்ணணும்னா லைஃப் டைம் பட்ஜெட் போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அதை போய்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த லைஃப் டைம் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து 5000 ரூபா ஒதுக்கிட்டீங்கன்னா அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காசை சீக்கிரம் தீர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ என்கொயரி கொடுக்க முடியுமோ கொடுத்துரும். நீங்கள் இதே வந்து 5 நாளைக்கு ரன் பண்ண வேண்டியது டெய்லி பட்ஜெட் போட்டீங்கன்னா 5 நாளைக்கு ரன் ஆகும். லைஃப் டைம் பட்ஜெட் போட்டீங்கன்னா 2 நாள்லேயே கூட முடிஞ்சிடும். 2500 எடுத்து முடிச்சிடும். ஆனால் உங்களுக்கு அதிகமான லீட்ஸும் வந்துடும். 5 நாளைக்கு வர வேண்டிய லீடு 2 நாள்லேயே கொடுத்துரும். ஸோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா அந்த இது போய்க்கலாங்க. டெய்லியும் உங்களுக்கு ஒரு ஏன்னா இப்போ ஒரு 100 லீட் எடுத்து ஒரே நாள் கொடுத்துருச்சுன்னா உங்கள் டீம் கால் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது. அதனால தான் நம்ம டெய்லி பட்ஜெட் போய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஸோ இப்போ டெய்லி பட்ஜெட்டுங்கிறது மினிமம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு பண்ண வேண்டியது இருக்குங்க. நம்ம ரன் பண்ணுறதுனா 150 ரூபா 100 ரூபா கூட ரன் பண்ணலாம். மினிமம் 80 ருபீஸ் நினைக்கிறேன். இன்க்ரீஸ் யுவர் பட்ஜெட் 70. ஏன்னா ஒரு லீடெல்லாம் எடுக்கணும், நம்ம லீடு தானே செலக்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ மினிமம் வந்து 200 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி வருங்க. நம்ம 500 ரூபா அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் கேல்குலேஷன் இருக்கு, நீங்கள் அதை ஒரே பண்ண வேண்டாம், உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு அதிகமாக எடுக்குங்க பட்ஜெட்டை. 500 ரூபா நம்ம செட் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 750 ரூபா எடுக்கும், இன்னொரு நாளைக்கு 350 ரூபா எடுக்கும். ஆக மொத்தம் 1 வீக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அதை மேனேஜ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை, ரொம்ப எல்லாம் அதிகமாகாது. மேக்ஸிமம் 875 வரைக்கும் போகுது. அதாவது 75% ஒரு நாளைக்கு அதிகமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஃபேஸ்புக்கு தெரியும் நாளைக்கு வந்து சண்டே, நாளைக்கு வந்து ஆளுகள்லாம் கம்மியாக இருப்பாங்க ஃபேஸ்புக்கில், அப்போ இவங்களுக்கு வந்து இன்னைக்கே லீவ் எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அதுவாக வந்து அந்த நம்ம வேலெட்டில் இருக்கும் எல்லாமே பட்ஜெட் வந்து முதல்ல ரீசார்ஜ் பண்ணிடுவோம் இந்த பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸில்.
அப்போ அடுத்த நாள் பட்ஜெட்டை எடுத்து இன்னைக்கே யூஸ் பண்ணிடுங்க. அப்படி எவ்வளோ யூஸ் பண்ணனா 75% மேலே யூஸ் பண்ணாது. அதாவது 500 உங்களுக்கு பட்ஜெட்னா 875 மேலே யூஸ் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கே யூஸ் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம யோசிக்கணும். அது வந்து யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க, லீட் நல்லா வரும்னா ஒரு பர்டிகுலர் டேல அதிகமாக யூஸ் பண்ணிடும். அடுத்த நாள் கம்மி பண்ணிக்கும். அதுக்கே தெரியும் அடுத்த நாள் கம்மியாக இருக்குதுன்னு. உங்களுக்கு இங்கே 375 ரூபா 275 ரூபா அதிகமாக எடுத்துருச்சுன்னா இன்னொரு நாள் 275 ரூபா கம்மியாக எடுத்துக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் அதுவாக பார்த்துக்கணும். நம்மளாம் ஒன்றும் அவங்க ஏமாற்ற போகிறது இல்லைங்க, கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் டெய்லி பட்ஜெட்டை மோஸ்ட்லி நம்ம போடுவோம். ஸோ கேம்பெயின் பட்ஜெட் நம்ம போட்டுடலாங்க. மோர் தென் 1 இருந்ததுன்னா கேம்பெயின் பட்ஜெட்டு அட்வைசபிள் தான். நான் இப்போதைக்கு இது செகண்ட் கேம்பெயினை டெலீட் பண்ணிவிடுறேன். சரி, செகண்ட் ஆட் செட்டை டெலீட் பண்ணிட்டேன். டெய்லி பட்ஜெட் நான் இது ரீலாக கிரியேட் பண்ணுறதுக்காக தாங்க, அதனால நான் கிரியேட் பண்ணுறேன். 400 rupees போடுறாங்க. நான் லைவாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட் என்ன தான் விட்டுருங்க. ஹையஸ்ட் வால்யூம்காக பிட் பண்ணும். காஸ்ட் பர் ரிசல்ட் போகலன்னா நீங்கள் சொல்லலாம் மெட்டாட்ட நீ எவ்வளோ ஆனாலும் எனக்கு ஒரு லீடு வந்து 100 ரூபா தான் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே நம்ம காஸ்ட் போகாது, லீடு காஸ்ட் போகாது. ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு லீடு வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் 400 ரூபா ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவல் லீடு வந்து 200 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்கு தெரியும் நம்மளோட ப்ராடக்ட் காஸ்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதுவே ஒரு அசியூம் பண்ணும். 200 ரூபா ஒரு லீடு காஸ்ட் வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 லீடு தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு செட் பண்ணிட்டீங்க, காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து 100 ரூபான்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லீடு காஸ்ட்டு 200 ரூபா. 100 ரூபான்னால அதனால எடுத்து கொடுக்க முடியாது, அதனால லீடு வராமையும் போயிடுது. அதனால இதெல்லாம் எதுவும் இப்போ செட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஹையஸ்ட் வால்யூம் என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நேம் கொடுங்க, பட்ஜெட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க, கேம்பெயின் பட்ஜெட் அந்த இதில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டெய்லி பட்ஜெட் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ஏபி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து பிளான் ஏ பிளான் பி மாதிரி எனக்கு வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து நிறைய வருமா இல்லை இன்னொரு லொக்கேஷன்லேருந்து வருமா இன்னொரு டவுட்லாம் இருந்ததுன்னா இந்த ஏபி டெஸ்டிங்னா ஆன் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது நிறைய பணம் இருக்கவங்க பண்ணுவாங்க. 2 இதே மாதிரி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி 2 கேம்பெயின் மறுபடியும் கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆகிட்டு 2க்குமே உங்களுக்கு பணம் போகும். இப்போ நீங்கள் டெய்லி 400 ரூபா வச்சிங்கன்னா பிளான் ஏக்கு ஒரு 400 ரூபா போகும், பிளான் பிக்கு ஒரு 400 ரூபா போகும். ஸோ பணம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும். பணம் கம்மியாக இருந்ததுன்னா இதெல்லாம் வேண்டாங்க. இது பெரிய ஒன்று ரிசல்ட்லாம் இல்லை. 2 இதையும் ஒரு வாரத்துக்கு ரன் பண்ணி எது நல்லா ரிசல்ட் வருதோ அதை நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப மைன்யூட்டாக ஹை லெவல் பட்ஜெட் வச்சுருக்கவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரியேட்டிவ் அப்ளை நம்ம கிரியேட் பண்ணோம்ல, ஒரு இமேஜ் எனக்கு அந்த மேல் இமேஜை போட்டால் நல்லா என்கொயரிஸ் வருதா இல்லை ஃபீமேல் இமேஜை போட்டால் நல்லா என்கொயரிஸ் வருதா, இப்படி ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏபி டெஸ்டிங் போடலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ எதுவும் வேண்டியதில்லை. உங்களுக்கு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸ்னு இருக்குது. ஒரு 4 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஆட்ஸ் ஃபார் கிரெடிட் கார்டு, லாங் டைம் ஃபினான்சிங், கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ஆர் அதர் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், நம்மளை மாதிரி கோர்ஸ் நடத்துகிறவங்க, ஜாப் இன்டர்ன்ஷிப் நடத்துகிறவங்க டிக்ளேர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிக்ளேர் பண்ணுறதுல என்னன்னா என்னைக்காச்சும் உங்களுக்கு ஒரு டிஸ்பியூட் வருது ஏதாவதுனாலும் கூட நம்ம சொல்லலாம் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன், என்னோட ஆட் வந்து ரிலேட்டட் டு திஸ் அப்படின்ட்டு. பட் இது யாருமே பண்ணுறது இல்லைங்க. அந்த பாலிடிக்ஸ் அண்ட் எலெக்ஷன்ஸ் பண்ணுறதுனா மட்டும்தான் இது கண்டிப்பாக டிக்ளேர் பண்ண வைக்க முடியும். இல்லாட்டி ஆடு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். மற்றபடி இப்போ நம்ம கோர்ஸ், ஜாப் ஆஃபர்ஸ், கோர்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணுறது இல்லை. டிக்ளேர் பண்ணதுனால என்ன ஒரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா சில மெனு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ வந்து சில மெனு ஆப்ஷன்ஸ் வந்து மாறும். ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் மெனு ஆப்ஷன்ஸ் வேணும்னா இது எதுவும் டிக்ளேர் பண்ணாதீங்க. ஈவன் ஃபினான்ஷியலுக்கு எதுவும் டிக்ளேர் பண்ணாதீங்க. டிக்ளேர் பண்ணாமே நம்ம ஆட் ரன் பண்ணலாம். ஸோ டிக்ளேர் இஃப் யுவர் ஆட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மெசேஜஸ் ஆர் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் கால்ட் டு ப்ரிவென்ட் ஆட் ரிஜெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆட் ரிஜெக்ட் ஆகுதுன்னா மட்டும் நீங்கள் போய் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதனால நெக்ஸ்ட்
எதுவும் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஆட் செட் நேம்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன், லீடு ஜெனரேட் பண்ண போறேன். ஸோ எங்கள்கிட்ட நிறைய கோர்சஸ் இருக்கு, பைத்தான், ஜாவா. இந்த ப்ரீவியஸ் பேஜ்ல ஏதோ லொகேஷன் கேட்ட மாதிரி இருந்துச்சு சார், அது செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்களா கீழே இல்லைங்க, அது நீங்க இது ஆன் பண்ணல, இது ஆன் இல்ல பண்ண அது கீழே அந்த இது செலக்ட் பண்ணுங்க சார், எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு அது கீழே கேள்வி கேட்கல, அந்த இதுல தான் கேட்டீங்க. இதுக்குள்ள ஹோம் இன்சூரன்ஸ் அது என்ன 4 டைப் ஆஃப் எல்லா பிசினஸும் 4க்குள்ள அடங்கும்னு சொல்றாங்க. ஆனா யாருமே பண்றது இல்லை. ஒரே ஒரு அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சுன்னா, நாளைக்கு அப்படி யாருக்கும் வந்ததெல்லாம் இல்லைங்க. ஆட்ல ஏதாவது டிஸ்பியூட் வருது, நீங்க இப்படி போய் சொல்றீங்க, அதாவது நாளைக்கு சொல்றாங்க அப்படின்னா, இல்லப்பா நான் ஆடே இப்படிதான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். மற்றபடி இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது இல்லை. பட் ஃபினான்ஷியல் மியூச்சுவல் இதெல்லாம் போனோம்னா டிக்ளேர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேண்டேட்டரி நம்ம பண்ண வேண்டியது வருது. நார்மல் அது நான் காமிக்கிறேன் அடுத்த ஸ்க்ரீன்ல வரும். இப்போ என்னன்னா ஆட் செட் நேம் என்ன கோர்ஸ்க்காக, இப்போ நான் பைத்தான் கோர்ஸ்க்காக பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக சொன்னால் கன்வர்ஷன். இப்போ லீடு வந்து உங்களுக்கு எங்கே வேணும், லீடு வெப்சைட்லேயும் ஃபார்ம்லேயும் வேணுமா, இல்லை வெப்சைட் அண்ட் கால்ஸா, இல்லை சிங்கிள்னு ஒன்று இருக்கு. சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம்லையா, மெசஞ்சர்லையா, இன்ஸ்டாகிராம்லையா, வாட்ஸ்அப்லையா, எதில் வேணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் கொஞ்சம் நல்லா போகுதுங்க, கொஞ்சம் ஜங்கிலீட்ஸ் மாதிரி வரும். ஆனால் வந்து வாட்ஸ்அப் கொஞ்சம் காஸ்ட் எல்லாம் குறைவாக இருக்கு. நார்மலாக எல்லாரும் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் நிறைய பேர் பண்ணுறாங்க. மெசஞ்சரில் பண்ணாலும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கிடைக்காது, திருப்பி நீங்கள் ஒரு தடவை அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் வந்தாலும் சேட்டில் தான் வரும், இந்த லீடு வந்து ஐம் இன்ட்ரெஸ்டட்னு வரும். எகெயின் வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு வாங்க வேண்டியது வரும். இந்த மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக நம்பர் வந்துடும், கால்ஸ்லேயே நம்பர் வந்துடும். வெப்சைட் போனாங்கன்னாலும் அங்கே போய் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுனால நம்பர் கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் நேத்து டவுட் கேட்டேன், அந்த மாதிரி ஃபார்ம் அந்த மாதிரி வந்து இங்கே ஆடுக்குள்ளேயே பார்த்துட்டு அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிற மாதிரி. ஸோ நம்ம நார்மலாக வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டேட்டாவை பின்னாடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கூட நம்ம கால் பண்ணி பேசுவோம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஃபேஸ்புக் பேஜில் இருந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துலலாம் ஃபேஸ்புக் பேஜ் வந்து மேண்டேட்ரி, நீங்கள் ஆடை ரன் பண்ணணும்னா பேஜ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரிங்க. ஸோ ஏன்னா அந்த பேஜில் இருந்தால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஆடு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடு பாருங்கள். பர்சனல் அக்கௌண்ட் போகிறேன், ஸ்பான்சர் வரலாம், இதெல்லாமே ஆடுங்க, ஸ்பான்சர் வருது. ஸோ இவங்க என்ன இருக்காங்க, இந்தியாஸ் மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இது ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் பிரைமரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, இது இமேஜ் ரீல் போட்டிருக்காங்க, இது ஹெட்லைன், இது சிடிஎன் நம்ம சொல்லுவோம், கால் டு ஆக்ஷன், புக் நவ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா இந்த இதை ஓட விட்டுட்டு 5 செகண்ட் இந்தியாஸ் மோஸ்ட் இது மாதிரி தான் சொல்ல வர்றாங்க, புக் நவ் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணால் இவங்களோட வெப்சைட்டுக்கு போகுதுங்க. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஆடாக இருக்குன்னா, அந்த லீடில் இந்த லீடில் மேபி இதாக இருக்கலாம், வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட், வெப்சைட் அண்ட் கால்ஸ், இல்லை வெப்சைட்டாக இருக்கலாம். ஏன்னா கிளிக் பண்ணால் எனக்கு வெப்சைட்டுக்கு போகுது. ஸோ இந்த டைப் இல்லை டிராஃபிக்காக இருக்கலாம், வெப்சைட்டுக்கு அனுப்புற மாதிரி டிராஃபிக்காக இருக்கலாம். ஸோ இந்த 2 பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்னு வருங்க, இங்கே ஸ்பான்சர் வருது. ஸோ இவங்களும் 2 லைன் கண்டென்ட், பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இப்படி தான் 2 லைன்லேயே முடிச்சிருவாங்க கண்டென்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிராண்ட் நேம் இருக்குங்க, சொன்னால் தெரியும் அப்படிங்கிறதுனால. நம்ம சின்ன கம்பெனிஸ் எல்லாமே நம்ம கம்பெனி பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட்டை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்ட்டு கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக கொடுத்துருவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர், இது ஒரு சாஃப்ட் சிடின்னு சொல்லுவோம். லேர்ன் மோர்னா எல்லாருமே கிளிக் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை நவ், புக் நவ்னா ஐயோ யாரா புக் பண்ண, இவங்க டிசைட் பண்ணவே இல்லையான்னு நினைச்சுவாங்க. லேர்ன் மோருங்கிறது ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ லேர்ன் மோர் கொடுத்துட்டு இவங்களும் வெப்சைட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க.
ஸோ இது எல்லாமே லீட் ஜென்ரேஷன் டு தேர் வெப்சைட் ஆர் டிராஃபிக் டு தேர் வெப்சைட். நமக்கு எக்ஸாக்டாக அது தெரியாது. ஸோ வேற ஏதாவது ஒன்று மட்டும் பார்க்கலாம். ஐபிஎஸ் ஸ்பான்சர்ட் சீஃப் இது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க அப்ளை நவுன் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி பாருங்க. இதுவும் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு தான் போகுது. ஸோ எல்லாமே இப்போ நம்ம பார்த்த 3 பேருமே வெப்சைட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் ஒருத்தர் புக்னா, ஒருத்தர் அப்ளைனா, ஒருத்தர் லேர்ன் மோர். ஸோ அந்த லேர்ன் மோருக்கு அதிகமான வெப்சைட் டிராஃபிக் போகுங்க. எல்லாருமே அங்கே டக்குன்னு போவாங்க. ஏன்னா அது எனக்கு லேர்ன் மோர்னால எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த லேர்ன் மோர். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இப்போ எடுத்துக்குவோம். இங்கே டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணணும். வியூ டேர்ம்ஸ் இங்கேயே வரும். அது நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது போகும். அக்செப்டட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறீங்கன்னா அக்செப்டட் அது கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல இதெல்லாம் டிஃபால்ட் இது வருங்க. இந்த இடத்துல பட்ஜெட் அண்ட் ஸ்கெடியூல் இதெல்லாம் வந்துட்டு லொக்கேஷன் எங்க உங்களுக்கு லொக்கேஷன் லொக்கேஷன் எங்க கோயம்புத்தூர் சிட்டி எடுத்துக்கோங்க. இதுல இன்க்ளூடா எக்ஸ்க்ளூடான்னு இருக்குது. நீங்க இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா? இப்போ கோயம்புத்தூர் 40 கிலோமீட்டர்ஸ்னா கேரளாவும் கொஞ்சம் வரும். நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா பாலக்காடு எல்லாம் வர்றதுனால எக்ஸ்க்ளூட் கேரளான்னு போட்டீங்கன்னா கேரளா எக்ஸ்க்ளூட் ஆயிடும். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் சைஸ் வந்து மாறுங்க. இது வந்து எப்பவுமே ஆடியன்ஸ் சைஸ் பார்த்துக்கோங்க. மினிமம் 2 லட்சம் பேர் இருக்கணும். நம்ம எந்த ஆட் ரன் பண்ணாலும் மினிமம் 2 லட்சம் பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்காங்க ஆடியன்ஸ் அப்படின்னா காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 16,50,000 அந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா அது 1,60,00,000 காமிக்குதுன்னா கேரளா ரிமூவ் பண்ணால் 1,76,00,000 காமிக்கும். இதுல கோயம்புத்தூர் 40 கிலோமீட்டர்ஸ்னா கேரளாவும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்படி வாட் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். நான் கொங்கு பெல்ட் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா திருப்பூர், ஈரோடு, சேலம். சேலம் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஒன்று இருக்கும். அதனால யூஎஸ் தான் ஃபர்ஸ்டா வந்து நிற்கும். தமிழ்நாடு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நாமக்கல், தர்மபுரி எடுத்து இது வரைக்கும் எடுத்துருக்கு. சரி, இதில் எக்ஸ்க்ளூட்ல வந்து இது ரீச் மோர் பீப்புள் லைக்லி டு ரெஸ்பாண்ட் இருக்கு. அதாவது என்னன்னா இது மோஸ்ட்லி வேணாங்க, அவேர்னஸ் அந்த மாதிரினா ஓகேங்க. இது இல்லை உங்களை மாதிரி இருக்கும் சொல்லுங்க. என்னங்க மீனிங் சொல்லிடுறேன். இப்போ கோயம்புத்தூர்ல அசாமில் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்துட்டு போயிருப்பாரு. இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கிற 2 லைக் கமெண்ட் ஷேர் இருக்கா அது ரிலேட்டடா பண்ணியிருப்பாரு. உடனே நம்ம ஆட் என்ன காமிக்கும், அவர் கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல இன்ட்ரெஸ்டா இருக்காரு, லொகேஷன்ல இன்ட்ரெஸ்டா இருக்காரு அப்படின்னு அசாமில் இருக்கிற ஒருத்தர் கூட காமிக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எவ்வளவு சரி மறுபடியும் வந்து லைக் லீடு போட்டாரு. ஆனா நம்மளுக்கு இங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் ட்ரைனிங் இங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அவர் அசாமில் இருப்பார், நம்மளுக்கு மேட்சே ஆகாது. ஸோ அதனால ஆன்லைன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும் நீங்க போட்டுக்கலாம். இல்லாட்டி இதை எடுத்து விட்டுருங்க. இல்லாட்டி என்ன ஆகுது இருந்ததுன்னா கொஞ்சம் அதர் லொகேஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்கொயரிஸ் வரும். அப்புறம் அவ்வளவு தூரங்களா நாங்க வரலையுமாங்க கேட்டதுக்கு அப்புறம். ஸோ அதனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவேர்னஸ்னா பிரச்சனை இல்லை, எங்க இருந்தாலும் யாருக்கு தெரிஞ்சுட்டு போட்டு அப்படின்னா ஓகே. அதனால இல்ல எடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஷோ ஆடியன்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரி ஷோ சஜஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஆடியன்ஸ் டைப் இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏஜ்ல இருந்து வேணும். எனக்கு வந்து ஜாப் சீக்கர்ஸ் வேணும். 21 வயசுல இருந்து ஒரு 34 வயசு வரைக்கும் பைத்தான் படிக்கிறது கரெக்டா ரெடியா இருப்பாங்க.
அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஜாப் லொகேஷனை செலக்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபேஸ்புக் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுவுமே நீங்க வந்து ஆடியன்ஸ் எல்லாம் இது கொடுக்க வேண்டியதில்லை, லொகேஷனும் இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்களே கரெக்டான ஆளுக்கு கொண்டு போய் காமிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃபேஸ்புக் இப்போ லேட்டஸ்டா வந்து அவங்களோட ஏஐ வந்து அப்படி ஒர்க் அது கரெக்டானது கண்டுபிடிக்குது அப்படின்ட்டு. அதுல வந்து இப்போ நம்ம கொடுக்கறது என்னன்னா சஜஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஹைட் சஜஷன்ஸ் அப்படின்னு போட்டு இது இருக்குது. ஸோ சஜஷன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, இது வந்து என்னோட சஜஷன், நான் ஆடு கிரியேட் பண்றவரோட சஜஷன் வந்து ஏஜ் வந்து இந்த ஏஜுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க, பண்ணாலும் அவங்க எடுக்கிறதா டெசிஷன். ஓகேங்களா? இப்போ டீடைல் டார்கெட்டிங் இருக்கு. ஏஜ் நான் கொடுத்துட்டேங்க, லொகேஷன் மேலே கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பாரு டீடைல் டார்கெட்டிங் என்னது, டெமோகிராபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ வந்து ஃபேஸ்புக் என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க கொடுக்க வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோங்கிறாங்க. பட் எல்லாமே அந்த ஏஐ நம்பி விட முடியாது. அதனால இந்த டீடைல் டார்கெட்டிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்க ப்ரௌஸ் அப்படின்னு போனீங்கன்னா டெமோகிராபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்னு வச்சிருக்காங்க. டெமோகிராபிக்ஸ்ல ஒன்றுனா எஜுகேஷனை பேஸ் பண்ணி, அவங்களோட ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி, அவங்களோட லைஃப் ஈவெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், ஒர்க், இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கொண்டு போய் காமிக்கும். நம்ம எடுத்தது இந்த கொங்கு பெல்ட்டுங்க. கொங்கு பெல்ட்லையும் இந்த ஏஜ் இருக்கிறவங்க, அதுலேயும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் படிக்கணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் யாராச்சும் எதிர்பார்க்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வந்து எங்கே காமிக்குது, இன்ட்ரெஸ்ட்ல காமிக்குது, ஜாப் டைட்டில்ஸ்லேயும் காமிக்குதுங்க, மெடிசின் ஃபீல்ட்லேயும் காமிக்குது. ஸோ நம்மளுக்கு என்னன்னா இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைடில் காமிக்குங்க பெருசாக இன்ஃபர்மேஷன், பீப்புள் ஹூ ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர் பேஜஸ் ரிலேட்டட் டு இன்டர்ன்ஷிப். ஸோ இதுல என்ன டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இத வந்து எப்படி டிசைட் பண்ணி என்ன மாதிரி போஸ்ட் லைக் பண்ணிருக்காங்க, வீடியோ பார்த்திருக்காங்கன்னு பார்த்து டிசைட் பண்ணலாம் சார். அது அதெல்லாம் பேஸ் பண்ணி அது ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க. நான் அதுல போஸ்ட்ல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணியிருப்பேன், இன்னொன்று லைக் பண்ணியிருப்பேன், கமெண்ட் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்னல், அது பேர் தான் சிக்னல்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு பேஸ் பண்ணி ஒரு கேட்டகரி பிரிச்சு வச்சுக்கோம். ஸோ நம்மளுக்கும் ஒரு இடத்துல ஒரு அட்வான்டேஜ் தானே, யார்கிட்டயும் கொண்டு காமிக்கிற பதில நம்மளோட ரிலேட்டட்ல ஏதாவது கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தாங்க. அது சம்டைம்ஸ் எப்படி டிஸ்அட்வான்டேஜ் மாறும்னா, அது என்ன இன்டர்ன்ஷிப்காக அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செய்யறதுக்கு ரீட்டைல் ஸ்கில்லிங்னு ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும், அதுக்கு கிளிக் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து பைத்தான் சொல்லி தர கோர்ஸா இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் கம்மியா ஒன்று எப்படி ஒன்று உங்களுக்கு நீங்க பொதுவாக சோசியல் மீடியா ஆட் வந்துட்டாங்க, என்ன நடக்கும்னா ஒரு 50% அப் டு 50% ஜங்க் லீட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர்க்க முடியாது. ஆனா எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆடை. நீங்க இந்த மாதிரி ஆட் எல்லாம் இதில் நம்ம படிச்சுட்டு போறப்ப நீங்க 75% வரைக்கும் குறைக்கலாம். ஐ மீன் 25% குறைச்சிடலாம். 50% ஜங்க் லீட்னா 25% தாராளமா நம்ம குறைக்கலாம். ஸோ அது நம்ம ப்ராப்பர் மெத்தடாலஜியில் போனோம்னா குறையும் உங்களுக்கு. நிறைய பேர் அதான் ஆட் ரன் பண்ணுவாங்க, ஐயோ ஒண்ணுமே சரியில்லை, சம்மந்தம் இல்லாமல் வருது, யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அதையோட ஆட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம மினிமம் 1 மந்த் ரன் பண்ணணுங்க. ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கிறப்ப தான் அந்த ஆட் கரெக்ட் ஆகும். நம்ம ஃபைன் டியூன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு ஃபேஸ்புக்காக எடுத்துட்டு ஒன்று ரன் பண்ணணும், நம்மளுக்கு வர லீட்ல மேட்ச் ஆகாது, அப்புறம் நம்ம சரியில்லைன்ட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம், ஐயோ ஃபேஸ்புக் சரியில்லைன்ட்டு. அப்படி கிடையாது. நம்ம ஒரு மாதம் ரன் பண்றப்பதான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணணும். பண்ணி பார்த்துட்டு நம்ம சில கரெக்ஷன்ஸ் பண்ணாவே போதும், திருப்பி வர ஆரம்பிச்சிடும். கன்வர்ஷன் அப்படிங்கிறது 1 to 5% கன்வர்ஷன் கம்மி தான். 100 பேர் லீட் வருதுன்னா 1லிருந்து 5 பேர் தான் கன்வெர்ட் ஆவாங்க. பட் அதுலேயே நீங்க போட்ட காசு எடுத்துடலாம். இதுல லாஸ் ஆகுறதுக்கு 100% கிடையாதுங்க. ப்ராஃபிட் வேணா கொஞ்சம் குறைஞ்சு வர்ற மாதிரி தெரியும், ஆனா வந்து இது லாஸ் ஆகாது. ஒரு பிராண்ட் நேம் உருவாயிட்டே இருக்கு. இதுல சோசியல் மீடியாவில் நம்ம இல்லைன்னா அப்புறம் எதுல தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் செலக்ட் பண்ணி பண்றப்போ கொஞ்சம் குவாலிட்டி ஆடியன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரோ கிளிக் பண்றதுக்கு பதில இன்டர்ன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்க கிளிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து அதுவே சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா ஜாப் ஹண்டிங், கேரியர்ஸ், என்ட்ரி லெவல் ஜாப் சீக்கர்ஸ், இந்த மாதிரி வந்து அதுவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து ட்ரைனிங், ஏதாவது எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்படிங்கிறது அவங்கள ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன் சும்மா.
ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 11 லட்சமா மாறிடுச்சுங்க. ஆடியன்ஸ் சைஸ் பாருங்க 11 லட்சம். நான் மினிமம் 2 லட்சம் வேணும்னு சொன்னேன், 11 லட்சமா மாறிடுச்சு. இப்போ என்னோட ஆட் யாருக்கு ரன் ஆகும்? 21லேருந்து 34 வயசு உள்ளவங்களுக்கு, மேல் அண்ட் ஃபீமேல். லொக்கேஷன் நான் செலக்ட் பண்ண லொக்கேஷனில் 400 ரூபா பெர் டே பட்ஜெட்ல ரன் ஆக போகுது. இந்த 11 லட்சம் பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க. 11 லட்சம் பேர் கொண்டு காமிக்க மாட்டாங்க, இருக்காங்க. இப்ப இதுல மட்டும் போதுமா? இல்ல டிஃபைன் ஃபர்தர் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. 2 லேயர்னு சொல்லுவோம். இது ஒரு லேயர். இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் ஒன்று எடுத்திருக்கேன். டிஃபைன் அப்படின்னா இது ரெண்டுல ஏதோ ஒரு ஆடியன்ஸ் மேட்ச் ஆகணும். எதர் இன்டர்ன்ஷிப் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், இல்லை ட்ரைனிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். ப்ளஸ் இங்கே கொடுக்குற ஒரு ஆடியன்ஸ். இப்போ அதே சொல்லும்போது என்ட்ரி லெவல், இதை நீங்க அடிக்கொண்டா யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த உங்க ஃபீல்டில் என்ன இருக்குங்கிறத வந்துருது. ஸோ உங்க இதில் இதே மாதிரி தான் ஜாப் ரிலேட்டட் எல்லாமே போட்டு வச்சிடலாம். நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாப், கெரியர், என்ட்ரி லெவல், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்காக இருந்தாலும். இப்போ எங்களை வந்து ட்ரைனிங் படிக்கிறோம். மோஸ்ட்லி ஒரு புது வேலைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்காக வருவாங்க, என்ட்ரி லெவல் ஜாப் கேரியர்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன பாருங்க, சைஸ் வந்து 3 லட்சமா மாறிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா எய்தர் இந்த இதுல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்களுக்கு, நம்ம போய் காமிக்கிற ஆடியன்ஸ், பிளஸ் எய்தர் இது இல்லை இது. ஸோ இந்த மாதிரி 2 இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அந்த ஆடியன்ஸா கன்சிடர் பண்ணணும். அப்ப எனக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி அதிகமாகும். இன்டர்ன்ஷிப்லயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், என்ட்ரி லெவல்லையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அல்லது ட்ரைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், என்ட்ரி லெவல்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரைனிங் எடுத்துடுறாங்க. யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆடியன்ஸு, சரி அப்ளை 30,000 மார்க்ஸ் வெறும் இன்டர்ன்ஷிப்பும் இதுவும் மேட்ச் ஆகிறப்ப பாருங்க வெறும் 22,000 தான் வருது. இந்த 2 கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகணும், A + B அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுல வந்து நான் ட்ரைனிங் ஒன்று ஆட் பண்ண காட்டி அதுல நிறைய பேர் இருக்கிறதுனால எனக்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ அப்போ இன்டர்ன்ஷிப் வந்து கம்மியா இருக்காது. ட்ரைனிங் மட்டுமே எனக்கு 2,98,000 பேர் இருக்காங்க. என்ட்ரி லெவல் ஜாப் ஸ்பேஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்குறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு குவாலிட்டி வருது. 2 கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம கொடுக்கறதுனால. ஓகே. ஸோ இதுக்கு மேல வேணா மறுபடியும் கொடுக்கலாம். அப்புறம் ரொம்ப குவாலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா லீடே வராது. அதனால இனிஷியலா நீங்க ரன் பண்றீங்கன்னா எதுவுமே கொடுக்க வேண்டாம். என்னோட சஜஷன் இந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கேம்பெயினுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத இந்த மாதிரி டீடைல் டார்கெட்டிங் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ உள்ள போனாங்கன்னா நிறைய இருக்கு, இன்னும் வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லை இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஜாப் இன்டர்வியூ, கேரியர்ஸ் எல்லாமே டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்குவாங்க. ஒரு 1 or 2 கேம்பெயின்ல நம்ம தப்பு பண்ணலாம், கரெக்டான ஆடியன்ஸ் நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்போதான் லீட் வராமல் போகிறதும் மேட்ச் ஆகாத லீடெல்லாம் நமக்கு வர்றதால இயல்பு தாங்க. அது ஏன்னா நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நினச்சிக்கணும். அதுக்காக மெட்டா ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேர் பண்ணிடுறாங்க, அதையே நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இது வரைக்கும் வந்து என்னன்னா நம்ம ஆடியன்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் முன்னாடியே இன்னொரு டைப் ஆஃப் இது இருக்கு, கஸ்டம் ஆடியன்ஸ், அதெல்லாம் இருக்கு. நம்ம ஆடியன்ஸே கொஞ்சம் நாளைக்கும் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. ஸோ ஒரே இதில் ஃபுல்லாக போனாலும் இதாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆடு கிரியேஷனில் காமிச்சேங்க. அதில் வந்து உங்களுக்கு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறது, பட்ஜெட் எது சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அடுத்து வந்து டிக்ளரேஷன் எது வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஆட் செட்டுக்குள்ளே வந்தோம். கன்வர்ஷன் லொக்கேஷன் எங்கேயும் செலக்ட் பண்ணோம், ஃபேஸ்புக் பேஜ் செலக்ட் பண்ணோம். பெர்ஃபார்மன்ஸ் கோல் அதுவே கொடுக்குது, 2 கொடுக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ். நம்ம லீடை எடுத்துக்கலாங்க. காஸ்ட் பர் ரிசல்ட் எதுவும் கொடுக்கல. டேட் இமீடியட்டாக ரன் ஆகும். ஆடியன்ஸ் இதில் வந்து என்னென்னா லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணோம். அடுத்து வந்து லாங்குவேஜஸ், ஆல் லாங்குவேஜ் தான் இருக்கு. ஏஜ் ஜெண்டரில் சூஸ் பண்ணி இன்னும் இதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உங்களுக்கு அதை நாளைக்கு எடுத்துடுறாங்க. சரி, ஓகே. நாளைக்கு எடுத்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஆட் முடிச்சுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து ஃபுல்லாமே FB-ல போடுற ஆட் இல்லைங்க. அடுத்த ஸ்டேஜ்ல வரும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் வேணுமான்னு பாருங்க. அதே ஆப்ஷன் ஆட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கடைசி ஆப்ஷன் வந்தா இதுல வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் செலக்ட் பண்றது கேட்கும்.
இல்ல ஓகே. இப்ப அப்படின்னா அதே இந்த மாதிரி இடத்துல இது குடுத்தோம் இல்லைங்க சார். என்னது ஃபார்ம் ஃபில் பண்ற மாரி குடுத்தோம்ல. அது கடைசி ஆப்ஷன்ல வரும். நீங்க என்ன ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்ம் செலக்ட் இங்க தான் ஃபார்ம் கிரியேட் பண்றது. ஓகே, ஓகே, ஓகே. இங்க கடைசியில வரும். இப்ப இது வந்து பேஜ் இருந்தா தான் இந்த ஆட் பண்ண முடியுதுங்க சார். நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம நேத்து கிளாஸ்ல பேசணும். இன் கேஸ் வந்து யாராவது பிசினஸ் பண்றா அவங்களோட ஓன் பேஜ்ல போஸ்ட் பண்றாங்க. எது ஓன் பேஜ்ல வேற இது வந்து நம்ம பிசினஸ் பேஜ் வந்து போஸ்ட் பண்றோம். பேஜ் இல்லாம சில கடைக்கு மார்க்கெட் கடவோ ரியல் எஸ்டேட் இல்ல பேஜ் கண்டிப்பா வேணும். ரியல் எஸ்டேட் பண்றாங்க பேஜ் கண்டிப்பா. எது ஆமா ஆமா. ஆன் த ஃப்ளைல நீங்க ஒரு பேஜ் டம்மி பேஜ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா பேஜ் வேணும். ஏன்னா நீங்க பாருங்க, நீங்க எந்த ஆட் நீங்க பாத்தீங்கனாலும் இப்ப அப்ளை பார்த்தோம், அதுல எல்லாமே என்னன்னா ஸ்பான்சர்டு மேல அந்த பேஜ் தான் காமிப்பாங்க. இப்ப பாருங்க. ஓகே. இப்போ நீங்க ஆட் போஸ்ட் பண்றது வந்து இந்த ஆட் மேனேஜர்ல போய் தான் போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. இது எல்லாமே ஆட் மேனேஜர்ல வெறும் போஸ்ட்னா மட்டும் தான் ஆர்கானிக்கா நம்ம இதுல பே பண்ற போஸ்ட் பண்ணிக்கலாம். அது அந்த போஸ்ட மட்டும் போஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதான். அது வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமோ இல்ல ஃபேஸ்புக்ல இருந்து தான் பண்ணுவீங்க. அந்த பேஜ்ல இருந்து தான் போகும். அதான். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஆட் வந்திருக்குங்களா, இதுதான் அந்த பேஜுங்க. இந்த கூகுள் ஆட்ஸ்ங்கிறது அதோட பேஜ். ஸோ பேஜ் இல்லாம நீங்க ரன் பண்ண முடியாது. இப்போ அடுத்த ஆடு காமிக்கிறேன். இது ஒரு ஆடு. இங்க மெரிட்டோன்னு ஒரு இதுதான் அவங்களோட பேஜ். அதான். இப்போ இதுல வந்து வீடியோஸ் வந்து இது இவ்வளவு லிமிட் இருக்குன்னு சொல்லிட்டு இது இருக்குங்களா சைஸ்? இல்ல நீங்க அதெல்லாம் இல்ல. வீடியோ நீங்க போட்டுக்கலாம். பெரிய லிமிட்ல இருக்கு. பட் எல்லாமே ஒரு சின்ன லெவல்ல போட்டோம்னா தான் பார்ப்பாங்க. ரொம்ப பெருசா போட்டோம்னா நம்மளுக்கு இல்லைன்ட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா. ஒரு 1 மினிட் 2 மினிட் 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஓகே. வேற எது இல்லைங்க சார். நாளைக்கு வந்து ஃபுல்லா வந்து ஆட் இது ஃபுல்லா கிரியேட் பண்ணிடுவோம் நாளைக்கு. சரி ஓகே. நான் ஷேர் பண்றேன். லிங்க் கொண்டாந்து ரெடி ஆகும். ஒரு 1/2 hour அப்புறம். ஓகே.